ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷடாரிம் தமுபாஸ்மஹே. ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற தலைப்பிலே சுவாமி நம்மாழ்வாரும் மதுர கவிகளும் என்கிற அனுபவத்தை தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம். அத்தியாச்சரியமாக மிகவும் உன்னதமான ரீதியிலே லோகமெங்கும் நேற்றைய தினம் இரவு சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடி தொழும் வைபவம் நடந்தேறியது. எல்லா திவ்யதேசங்களுக்கும் மணிமகுடம் வைத்தாற் போலே திகழக்கூடியதான பிரதம திவ்யதேசமான பிரதான திவ்யதேசமான பெரிய கோயில் ஸ்ரீரங்கத்திலும் அனிதர சாதாரணமாக இன்று காலை ஆழ்வார் நம்பெருமாளுடைய திருவடி தொழும் வைபவம் நடந்தேறியது. இந்த ஆழ்வார் திருவடி தொழும் வைபவம்னு சொல்லக்கூடியதான உற்சவம் ஸ்ரீ வைஷ்ணவாலான சரணாகத்தாலான சரணாகதியை பண்ணிட்டோ ஆழ்வாரை போலவே எம்பெருமானுடைய திருவடியை தொழுவதற்கு காத்து கொண்டிருப்பவர்களான நமக்கெல்லாம் ஒரு பெரிய சாம்பிரதாயக உற்சவம். என்னதான் ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி, நிருசிம்ம ஜெயந்தின்னு பல உற்சவங்கள் வந்தாலும் அப்போல்லாம் இன்னைக்கு பெருமாள் ராமன் நமக்காக அவதாரம் பண்ணினா, கண்ணன் நமக்காக அவதாரம் பண்ணினா, நிருசிம்மன் நமக்காக அவதாரம் பண்ணினா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு புராண இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட சரித்திரங்களை கொண்டு அன்னைக்கு பிரபன்னாலான ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் விரத தினமா உபவாச தினமா விதிக்கப்பட்டிருக்கிறபடினால அன்னைக்கு பட்னி இருக்கும், முடியாதவா பலகாரம் பண்றோம். தகுந்த சமயத்திலே பெருமாள் திருவாராதனம் பண்ணி பகவத் பிரசாதத்தை ஸ்வீகரிக்கணும். பாரணை எல்லாம் கூட பண்றது உண்டு மறுநாள் கார்த்தால. இப்படி பகவானுடைய அவதார உற்சவமாட்டம் அல்லது மற்ற உற்சவங்களாட்டம் பண்டிகைகளாட்டம் இந்த மாதிரி எத்தனையோ வரது போறது. ஆனால் எல்லாத்த விடவும் வசந்த உற்சவம் நம்ம சம்பிரதாயத்துலன்னு பார்த்தா இந்த ஆழ்வார் திருவடி தொழும் வைபவம் தான். ஏன்னா இத்தனை அவதாரங்கள், இத்தனை ஆழ்வார்கள், இத்தனை ஆச்சாரியர்கள், இத்தனை திவ்யதேசங்கள், இத்தனை புராண அபிமான இதிகாச ஸ்தலங்கள், இவ்வளவு கிரந்தங்கள், இவ்வளவு காலக்ஷேபம் உபன்யாசம், இதெல்லாம் எதுக்கு சுவாமி? ஜீவர்கள்லாம் எம்பெருமானை அடையக்கூடியதான அந்த மோட்சத்தை பெறுவதற்காக இதெல்லாம் எம்பெருமானாலே நமக்காக அருளப்பட்டவை. இதெல்லாம் வெறும காதால சொல்லிண்டே இருக்கா, கேட்டுட்டே இருக்கோம். இதெல்லாம் நிஜமா நடக்குமா? நடந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றதுக்கான அனுபவம் தான் இந்த ஆழ்வார் திருவடி தொழக்கூடிய வைபவம். ஆழ்வார் திருவடி தொழறச்ச இங்க அங்க வேடிக்கை பார்க்காம அத்தையும் பேசாம நிசப்தமா இருந்து என்ன நடக்கிறது அப்படின்னு அந்த உற்சவத்தையே நாம கூர்ந்து சேவிச்சுட்டு இருந்தோம்னா நாமளே திருவடி தொழுறது போல ஒரு அனுபவம் ஏற்படும். நிஜத்துல ஆழ்வார் ஒரு முறை பெருமாளை சரணாகதி பண்ணார், ஒரு முறை வைகுண்டம் போயிட்டார். எதுக்கு வருஷா வருஷம் திருவடி தொழணும் அப்படின்னா நமக்காக பண்ணக்கூடியதான அபிநயம் அது. இந்த ஆழ்வார் திருவடி தொழல் வைபவத்தை ஏற்படுத்தினவர் யாரு? சுவாமி திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்பெருமாளிடத்திலே திருநெடுந்தாண்டகத்தை அருளி செய்து, கலியனே உம்முடைய பாசுரத்தாலே மகிழ்ந்தோம், உமக்கு ஏதான வரவேணும்னா கேளும் அப்படின்னு நம்பெருமாள் சாதிக்க ஆரியபடால் வாசல்ல நின்றுண்டு திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்டார், நம்முடைய பராங்குஷன் ஷடகோபனுடைய அருளி செயல்களுக்கு வேத சாமியம் தர வேணும் அப்படின்னு சொல்லி, வேதத்துக்கு சமானமா அந்த பிரபந்தங்களை நீ காதால கேட்கணும், உற்சவம் பண்ணிக்கணும்னு சொல்லி அத்தியனோற்சவத்தை பண்றதுக்கான அனுமதியை வாங்கிட்டு ஆழ்வார் திருநகரிக்கு போய் ஆழ்வார் எழுந்தருளை பண்ணிட்டு வந்து முதல்ல அத்தியனோற்சவத்தை பண்ணி வச்சவர் திருமங்கை ஆழ்வார் தான் பார்த்தோம். அந்த திருமங்கை ஆழ்வார் திருவாய்மொழி திருநாள்னு சொல்லக்கூடியதான இந்த உற்சவம் ராப்பத்துன்னு இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அந்த உற்சவத்தை 10 நாள் நடத்தி வைக்கிறார். ஒரு நாள் ஒரு 10 வீதமா 10 நாள் 10 சேவிக்கும்படியா பெருமாள் திருச்செவி சாத்தும்படியா திருமாமணி மண்டபத்துல ஆயிரங்கால் மண்டபத்துல நடத்தி வைக்கிறார். கடைசி நாள் அன்னைக்கு ஆழ்வார் எப்படி கடைசி பதிகம் பாடினா விட்டு வைகுண்டம் போயிட்டே இருக்கேன், போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னாரோ அதை நடத்தி காட்டக்கூடிய உற்சவமாக இந்த ஆழ்வார் திருவடி தொழல் வைபவத்தை திருமங்கை ஆழ்வார் முதல்ல ஏற்படுத்தினார். அப்படி அந்த உற்சவத்தை முதல்ல ஏற்படுத்தினது திருமங்கை ஆழ்வார்.
அந்த உற்சவத்தை முதல்ல ஏற்படுத்தப்பட்ட க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில். ஆழ்வார் அவதார ஸ்தலமோ ஆழ்வார் திருநகரி, ஆழ்வார் பரமபதம் போனதோ அதே ஊர்ல. ஆனா கடைசியா ஆழ்வார் பாடிட்டு போனதா சொல்லப்படுற ஊர் திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய அப்பகுடத்தான் சன்னதி. ஆழ்வார் சரணாகதி பண்ணது திருவேங்கடமுடியான் இடத்துல. இப்படி ஆழ்வாருடைய பரநியாசம் ஒரு இடத்துல, ஆழ்வாருடைய அவதாரம் ஒரு இடத்துல, ஆழ்வார் பரமபதம் போனதா சொன்னது ஒரு இடத்துல இருந்து, ஆழ்வார் கடைசியா திருமேனியிலிருந்து ஆத்மாவை பிரிச்சுண்டு வைகுண்டம் போனது ஒரு இடத்துல. இந்த நாளுக்குமே சம்பந்தம் இல்லாமல் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல மட்டும் ஏன் இத்தனை வைபோகமா ஆழ்வார் திருவடி தொழில் நடக்கிறது? எல்லா ஊர்லயும் ஆழ்வார் திருவடி தொழில் உற்சவம் நடக்கிறது சுவாமி. எல்லாரும் அவாவா இருக்கிற ஊர்ல அவாவா பக்கத்துல இருக்கிற இடத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு முறை ஆழ்வார் திருவடி தொழில் வரைச்சும் ஸ்ரீரங்கத்துல போய் சேவிக்கணும்னு முதல்ல ஸ்ரீரங்கம் தானே ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த உற்சவம் அவதாரம் பண்ணின இடம் அது. அதுவும் அவ்வளோ பெரிய திருமாமணி மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், சாட்சாத் பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடியதான மண்டபம். அந்த மண்டபத்துல பெருமாள் ஆச்சரியமா வசந்த ஒரு ஸ்தானத்திலே திருமாமணி மண்டபத்திலே எழுந்தருளி இருந்து ஆழ்வாராச்சாரியர்கள் புடைசூழ, பரம பாகவதோத்தமர்கள் புடைசூழ, இந்த லோகத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு நான் பண்ணின சரணாகத்தியனுடைய பலனாக இதோ மோட்சம் போயிட்டே இருக்கேன் பாருங்கன்னு சொல்லி நமக்கெல்லாம் அறிவிப்பது போல நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடியை தொழறர். அப்படி நம்மாழ்வார் எம்பெருமான திருவடியை தொழறச்ச நமக்கு என்ன ஏற்படும் தெரியுமா? ஸ்ரீபாஷ்யக்காரர் காலக்ஷேபம் சொல்லிட்டே இருந்தார். அவர் காலத்துல ஸ்ரீரங்கத்துல காலக்ஷேபம் சொல்லிட்டே இருந்தார். ஒரு சிஷ்யர் எழுந்துட்டார், சுவாமி மோட்சம் மோட்சம் மோட்சம்னு சொல்லிட்டே இருக்கீங்க, இது வரைக்கும் யாரான மோட்சம் போயிருக்காளா? அதுக்கு ஏதான சாட்சி உண்டா? இந்த மோட்சம் வைகுண்டம் இதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு சந்தேகம் கேட்கிறார் ஒரு சுவாமி. யார? ராமானுஜரிய கேட்கிறார். சுவாமி ஆச்சரியமா நிதானமா ஒரு வார்த்தை சொன்னாராம். நம்மாழ்வார் போனாராகில் ஸ்ரீமன் நாதமுனிகள் போகிறார், ஸ்ரீமன் நாதமுனிகள் போனாராகில் ஆளவந்தார் போகிறார், ஆளவந்தார் போனாராகில் பெரிய நம்பிகள் போகிறார், பெரிய நம்பிகள் போனாராகில் நாம் போகிறோம், நாம் போனோமாகில் நீரும் போவீர் என்று உணர்க. அப்படின்னா என்ன? நம்ம ஆச்சாரியாலாம் சரணாகதி பண்ணி வச்சவா நமக்காக. அவளுடைய ஆச்சாரியன் பண்ணி வைத்த சரணாகத்தியினுடைய பலனா வைகுண்டம் போயிட்டு தான் இருக்கா இன்னைக்கு வரைக்கும். இப்படி சரணாகதி பண்ணி கொள்ளக்கூடிய பரம்பரையிலே நாமெல்லாம் வந்துட்டு இருக்கிறபடினால ஆச்சாரியன் சிஷ்யன்னு கிரமேண பரம்பதம் போயிட்டு தான் இருக்கா எல்லாம். இப்ப நீ கேட்கிற பேர் பரம்பதம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, யாரானும் போயிருக்காளா இல்லையான்னு அந்த மாதிரியான சம்சயம், அந்த மாதிரியான ஒரு கலங்கம் வரவே கூடாது உனக்கு. பிரபத்திக்கு எது முக்கியமான அங்கம்? எப்போ பிரபத்தி பலிக்கும்? மகாவிஸ்வாசம்னு சொல்லக்கூடிய அங்கம் இருந்தாலே பிரபத்தி பலிக்கும். அந்த விசுவாசம் இல்லாத போயிடுத்தோ பிரபத்தி பலன் தராது. பிரம்மாஸ்திரத்துக்கு மேல போட்டு கட்டப்பட்ட கயிறாட்டமா பலன் தராத போயிடும். ஆகையினாலே மகாவிஸ்வாசம் முக்கியம். இப்ப சுவாமி நம்மாழ்வார்ல இருந்து ஆரம்பித்து நம்ம ஆழ்வாராச்சாரியாலாம் மோட்சம் போயிட்டு தானே இருக்கா. அவெல்லாம் போயிட்டு இருக்கிறது நிஜம்னா நானும் போறேன் நிஜம், நான் போறது நிஜம்னா நீர் வர போறது நிஜம், எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம்னு சுவாமி அவ்வளவு ஆணித்தரமா சாதிச்சார். ஆனா ஆழ்வார் இந்த மாதிரி வைகுண்டத்துக்கு போகக்கூடியதான வழி, அங்க ஏற்படக்கூடிய அனுபவத்தை எல்லாம் பிரபந்தத்துல அருளி செய்திருக்காரு. இதெல்லாம் என்ன கற்பனையா? இன்னும் ஒண்ணு யோசிக்கணும் சுவாமி. நம்மாழ்வாருக்கு முன்னாடி எந்த ஆழ்வாரும் அர்ச்சிராதிகத்தை எல்லாம் வர்ணிக்கலையே, வைகுண்டத்துல என்ன நடக்கிறதுலாம் சொல்லலையே, இவர் மட்டும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இது ஏன் பொய்யா இருக்கக்கூடாது, இது ஏன் கற்பனையா இருக்கக்கூடாது? இந்த ஆழ்வார் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆழ்வார் பொய் சொல்ல மாட்டார், ஆழ்வார் கற்பனையெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் சொல்ல மாட்டார். நம்ம ஆழ்வார் அவர், நமக்கு பெருமாளாட்டம் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவா நாம ஆழ்வார் மேல பரம பக்தி வச்சுட்டு இருக்கோம், விஸ்வசிக்கிறோம். ஆழ்வார் நமக்கெல்லாம் ஆழ்வார், ஆச்சாரியன், பெருமாள் 3 ஸ்தானத்திலயும் இருக்கார். அதனால வைஷ்ணவா நாம நம்பலாம் சுவாமி. வைஷ்ணவன் அல்லாத அவைஷ்ணவனும் கூட நம்ப வேண்டிய விஷயம் இது. எப்படின்னா வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னு எல்லா தர்மங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது வேதம்னு பார்க்கிறோம். வேதம் தான் பரம பிரமாணம். ஹயரார்கி ஆஃப் பிரமாணாஸ், எது முதல் பிரமாணம் அப்படின்னு எழுதிண்டே வரச்ச மேல இருந்து கீழே வரச்ச முதல்ல வேதம் தான் வரும். அப்புறம் இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், ஆழ்வார் அருளி செயல்கள் அப்படின்னு அவதாரம் பண்ணின காலத்தை பொறுத்து ஹயரார்கி அப்படி இறங்கிண்டே வரும். அதெல்லாம் முதல் பிரமாணம். தெய்வம் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆஸ்திகனும் நம்பக்கூடிய பிரமாணம் அப்படின்னா அது வேதம் தான். அந்த வேதத்திலே முக்கியமான பாகம் உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய ஞான பாகம்.
அதிலே கௌஷீதகை உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துல அர்ச்சிராதிகதி ஸ்ரீவைகுண்டம் இதை பத்தி எல்லாம் வர்ணிச்சிருக்கு. அப்ப பரம பிரமாணமான வேதம் வைகுண்டம் இப்படிதான் இருக்கும், வைகுண்டம் போற வழி இப்படிதான் இருக்கும்னு சொல்லிடுத்து. அதையேதான் ஆழ்வார் சொல்லியிருக்கார் அப்படின்றது கௌஷீதகி உபனிஷத்தை வாசவாளுக்கு தெரியும். இதுக்கு மேல என்ன பிரமாணம் வேணும் சுவாமி? எல்லாத்துக்கும் பரம பிரமாணமா இருக்கக்கூடிய வேதத்தை அப்படியே தமிழ் பண்ணின ஆழ்வார் வேதத்துல இல்லாத விஷயத்தையோ கற்பனையோ சொல்லவிடலை. அதனால ஆழ்வார் சாட்சி சத்தியம். ஆகையினாலே திருவாய்மொழி கடைசியில ஆழ்வார் வந்து அனுபவிக்கிற அனுபவங்கள் எல்லாம் சத்தியம். திருவாய்மொழின்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? ஆழ்வாருடைய திருவாயிலிருந்து வந்த மொழி. மொழின்னா சொல், வார்த்தை, பேச்சு, பாட்டு, அப்படி ஒரு அர்த்தம், சாதாரணமான அர்த்தம். நிஜமான அர்த்தம் என்னன்னா திரு பிளஸ் வாய்மை பிளஸ் மொழின்னு பிரிக்கணும். திரு அப்படின்றது ஆழ்வாருக்காக ஒரு உபச்சாரம், ஔபச்சாரிகமான சப்தம். ஸ்ரீன்னு சொல்ற மாதிரி, ஸ்ரீமத்னு சொல்ற மாதிரி திருன்னு தமிழ்ல ஔபச்சாரிக சப்தம். வாய்மை அப்படின்னா சத்தியம்னு அர்த்தமா இருந்தோ இல்லையோ. மொழி அப்படின்னா ஆழ்வாருடையதான உபதேசம்னு அர்த்தம். வசந்த நம்மாழ்வாருடையதான சத்தியமான உபதேசங்கள்னு அர்த்தமா இருந்தது திருவாய்மொழின்னா. அப்ப என்ன அர்த்தம்? முதல் பாட்டுல இருந்து கடைசி பாட்டு வரைக்கும் எல்லாம் சத்தியம், அத்தனையும் சத்தியம், எதுவும் பொய்யே கிடையாது, கற்பனையே கிடையாது. ஆழ்வார்கள்லாம் ஏதோ கவிதை எழுதக்கூடிய கற்பனா சக்தி படைத்த புலவர்களோ கவிஞர்களோ அல்ல. சாட்சாத் நித்தியசூரிகள், எம்பெருமானுடைய அனுப்பிரவேச அவதாரங்கள், வேதத்தை தமிழ்படுத்துவதற்காக வந்தவர்கள். அதனால கற்பனைன்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்போ வைஷ்ணவா விசுவாசத்தினால ஒத்துக்கிறது இல்லாம, ஆழ்வார் மேல விசுவாசமே இல்லாமல், வைஷ்ணவ சம்பிரதாயத்து மேல விசுவாசமே இல்லாமல் இருக்கக்கூடிய மத்த மதத்துக்காராலும் கூட ஒற்றுக்கொள்ளும்படியான வைபவம் ஆழ்வாருடையதான திருவாய்மொழி. திரு வாய்மை மொழி அப்படின்னு அத்தனையும் சத்தியம். இப்படி ஆழ்வார் தான் என்ன உபதேசம் பண்ணினாரோ அதை அப்படியே அனுஷ்டிச்சு காட்டினார். அந்த அனுஷ்டானம் திருவாய்மொழி சேவிக்கிறவாளுக்கு தானே சுவாமி தெரியும். திருவாய்மொழி மொத்தம் 1102 பாசுரம் இருக்கு. முதல்ல இருந்து அப்படியே ஆழ்வாருடைய அனுபவத்தை படிப்படியா அனுபவிச்சுட்டு வந்து கடைசியில ஆழ்வார் வந்து சரணாகதியின் பலனா அர்ச்சராதிகதி வழியா வைகுண்டம் போனார் அப்படின்றதெல்லாம் திருவாய்மொழி முழுசா சேவிச்சுட்டு வந்தாதானே புரியும். அப்படி சேவிக்கல, அப்ப அவனுக்கு அந்த வழியெல்லாம் தெரியாத போயிடுமா? அதனால அவனுக்கு பலன் ஏற்படாத போயிடுமான்னா, அதெல்லாம் தெரியாதவன் கூட இந்த ஆழ்வார் திருவடி தொழல் உற்சவத்தை சேவித்தா போரும், அந்த ஞானம் வந்துடும் அவனுக்கு. அப்பா உனக்காகத்தான் வேதத்தை தமிழ்படுத்தி கொடுத்தார் ஆழ்வார். அந்த திருவாய்மொழி 1102 பாசுரத்தையும் நீ கத்துப்பையோ மாட்டையோ, அர்த்தம் தெரிஞ்சுப்பையோ மாட்டையோ, அதை கடைபிடிப்பையோ மாட்டையோ, ஆனா ஆழ்வார் அங்க என்ன பண்ணி என்ன பலன் பெற்றார் அப்படின்றத இங்க ஒரு உற்சவமா பண்ணி காட்டுறோம் வருஷத்துல ஒரு நாள். இதையான வந்து சேவி. இத்த சேவிச்சியானாலாவது உன் மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு சரணாகதி பண்ணிட்டு நீ அந்த மாதிரி மோட்சம் பண்ண மாட்டியா, மோட்சம் போக மாட்டியா அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமா இதை ஒரு உற்சவமா நடத்தி காட்டினார். இதெல்லாம் அனுபவம் சுவாமி. பெருமாள் என்னைக்கோ கிருஷ்ணாவதாரத்துல என்னமோ பண்ணான், ராமாவதாரத்துல என்னமோ பண்ணினான், அதையெல்லாம் இன்னும் சொல்றோம். திருக்கோலம் சாத்திரம் பெருமாளுக்கு, பகாசுரவதம்னு சொல்றோம், ஏணி கண்ணன் திருக்கோலம்னு சொல்றோம், நாச்சியார் திருக்கோலம்னு சொல்றோம். இதெல்லாம் என்னைக்கோ நடந்த விஷயங்கள் தானே. அதெல்லாம் எதுக்கு திரும்ப திரும்ப நினைச்சுண்டு? அனுபவம் தானே. நமக்கு என்ன வேணும்? சரணாகதி ஆயிடுத்து, மோட்சம் நிச்சயம். அப்ப இங்க இருக்கிற வரைக்கும் என்ன பண்றது? பகவான் அனுபவிச்சுண்டு பாகவதாலோட கூட அனுபவிச்சுண்டு காலம் கழிக்க வேண்டியது தானே. அந்த அனுபவத்துக்கான விஷயங்கள் தான் இதெல்லாம். தினம் உபன்யாசம் பண்றவங்க தினம் கேட்கறோம், என்ன நடக்கிறது இங்க அப்படின்னா, இங்க இருந்து போற வரைக்கும் பகவானுடையதான அனுபவத்தை அனுதினமும் ஒரு க்ஷணமாவது பெற வேண்டும் அப்படின்றதே இந்த நித்திய உபன்யாசத்தினுடைய நோக்கமா இருக்கணும். அதுக்காக தான் உபன்யாசம், காலக்ஷேபம், சத்சங்கம்லாம் ஏற்பாடு பண்ணினான் அந்த காலத்துல பெரியவா. என்னைக்கோ ஒரு நாள் சரணாகதி ஆறுது, என்னைக்கோ வைகுண்டம் போக போறான், நடுவுல பெருமாளுக்கு இவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி இருந்தால் அது அழகல்ல. அப்ப தலையெழுத்தேன்னு விதியை நொந்திண்டு பரநியாசம் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும். அந்த வைகுண்ட அனுபவத்தை வைகுண்ட வாசேபி நமேபிலாஷான்னு சொல்றபடி இங்க அர்ச்சாவதாரத்திலே பண்ணணும்ன்றதுதான் இந்த உபன்யாசங்கள், காலக்ஷேபங்கள், சத்சங்கங்கள் இதனுடைய நோக்கம் எல்லாம். அப்படி ஒரு ஒரு பிரபண்ணனுக்கும் உணர்ச்சி பூர்வமான ஒரு உற்சவம் அப்படின்னா இந்த ஆழ்வார் திருவடி தொழக்கூடிய உற்சவம். ராமானுஜர் விஷயத்தை அடியன் ஏன் சொன்னேன்னா, இப்ப நாமெல்லாம் கூட எப்பயாவது ஒரு முறை நினைச்சுக்கலாம், நிறைய பேர் அஞ்ஞானத்தினால பேசுறது நிறைய காதுல கூட விழுந்திருப்போம் நமக்கெல்லாம். இவளுக்கு சமாசிரயன் ஆகியிருக்கோம், சரணாகதி பண்ணிட்டு இருப்பா, ஆனாலும் பெருமாள் எப்படியாவது எனக்கு மோட்சம் தந்துட மாட்டானா, அந்த பெருமாள் என்னை கைவிடாம காப்பாற்றணும்,
நான் இங்க போயிட்டு வரேன், அங்க போயிட்டு வரேன், அத்தை பண்றேன், இத்த பண்றேன்னு சொல்லி பரநியாசம் ஆனா விட்டு கூட பேசிட்டு இருப்பா. அதுக்கு காரணம் அந்த பரநியாசத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய பெருமை என்னன்னு இவா சரியா புரிஞ்சுக்காததுதான் காரணம். என்னமோ சரணாகதி ஆயிடுத்து மோட்சம்னு சொல்றான், ஆனா நாம ஒன்னும் பண்ணலையே. அன்னைக்கு போனோம், விழுந்து சேவிச்சுட்டு இருந்தோம், சுவாமி எதையோ பண்ணார், அதுக்கே மோட்சம் கிடைச்சிடுமா? அப்ப கங்கையில தீர்த்தமானா மோட்சம்ன்றா, அப்புறம் இங்க போய் தங்கினா மோட்சம்ன்றா, இந்த யாத்திரை பண்ணா மோட்சம்ன்றா, இந்த விரதம் இருந்தா மோட்சம்னு சொல்றா. அதெல்லாம் எதுக்கு? நாம என்ன பண்ணலாம்? எதெல்லாம் சொல்லி இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணி வைக்கலாம். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு ஏதாவது ஒண்ணு நமக்கு மோட்சம் கொடுத்துறோம்னு சொல்லி இவா பண்ணிண்ட சரணாகத்தியிலேயே விசுவாசம் இல்லாத இருக்கா. ஏன்னா அந்த சரணாகதி நிச்சயம் மோட்சம் தரோம்னு சொல்லக்கூடியதான விசுவாசம், ஞானம் இல்லை இவனுக்கு. அந்த ஞானத்தை இந்த ஆழ்வார் திருவடி தொழல் உற்சவத்தை தவிர வேறு வழியில சுலபமா ஏற்படுத்த முடியாது. இந்த உற்சவத்தை தவிர ஆழமான ஒரு தாக்கம் ஒரு சரணாகதனுக்கு, ஒரு பாகவதனுக்கு ஏற்படக்கூடிய வழியே கிடையாது. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்றா, ஒன் பிக்சர் இஸ் மோர் வர்த் தேன் 1000 வேர்ட்ஸ் அப்படின்னு. 1000 சொன்னாலும் 1000 கேட்டாலும் ஒரு படம் பண்ணக்கூடிய வேலையை அந்த உபதேசம் எல்லாம் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு நாடகம், ஒரு அபிநயம், ஒரு டிராமா, இது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் சுவாமி தேசிகனே ஆச்சரியமா வேதாந்த விஷயத்தை எல்லாம் சங்கல்ப சூரியோதயம்னு சொல்லக்கூடிய நாடகமா எழுதினார். ஏன் சுவாமி உட்கார்ந்து நாடகம் எழுதிட்டு இருக்கார்? ஆச்சாரிய புருஷருக்கு நாடகம் எழுத வேண்டிய வேலை என்ன? நாடகம் பார்த்தாதான் இவன் மனசுல பதியறது. அப்படியான வேதாந்தத்தை பதிய வைக்கலாமேன்னு சுவாமியினுடைய முயற்சி. அந்த மாதிரி திருமங்கையாழ்வார் பண்ணினார் அற்புதமான உபகாரம். 80க்கும் மேற்பட்ட விதேசங்களை பாடினதோ, 6 பிரபந்தங்களை அருளி செய்ததோ, 1000க்கும் மேற்பட்ட பாசுரங்களை பாடினதோ, இது எல்லாத்தையும் விட பெரிய உபகாரம் நமக்கெல்லாம் நம்பிக்கை ஏற்படும்படி, நமக்கெல்லாம் நிச்சயம் மோட்சம் உண்டோ அப்படின்னு நமக்கெல்லாம் தைரியம் தரும்படியான இந்த ஆழ்வார் திருவடி தொழல் உற்சவம். சுவாமி தேசிகன் சாதிச்சார், தந்தை என நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே. நமக்கெல்லாம் தாயும் தகப்பனாருமா இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடிகள்ல தலை வைத்தோம், அதாவது சரணாகதி பண்ணோம், அதன் பலனாக மோட்சத்தை அடைகிறோம். யாருடைய அனுகிரகத்தினாலேன்னா ஷடகோபன் அருளினாலேன்னு நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே. ஏன்னா இவர் தான் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர். சரணாகதி பண்ணிட்டு மோட்சம் போகக்கூடிய ஜனங்களுக்கு இவர் தான் தலைவர். இவர் பண்ணி காட்டி உபதேசம் பண்ணி காட்டினார். அதை நம்பி அதுபடிதான் நாம் இருந்துட்டு இருக்கோம். அவருடைய அனுகிரகத்தினால அவர் காட்டின வழியில தான் நமக்கு மோட்சம். இப்போ அந்த ஷடகோபன் திருமாலுடைய திருவடியில தலையை வச்சு தொழுதுட்டு இருக்கார், அதை சேவிச்சுட்டு இருக்கோம் நாம. தந்தை என நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே. ஆழ்வாருடைய அனுகிரகத்தினால நாம கொண்டு பெருமாள் திருவடியில தலையை வச்சோம்னு சொல்றாரு. அந்த ஆழ்வாரே பெருமாள் திருவடியில தலையை வைக்கக்கூடியதான உற்சவம் தான் இந்த திருவடி தொழில் உற்சவம். ஆழ்வார் போய் பெருமாளுடைய திருவடியில தலையை முட்டி சேவிக்கிறார். என்ன அர்த்தம்? பெருமாள் திருவடி சேர்ந்துட்டார்னு அர்த்தம். அப்புறம் ஆழ்வார் பெருமாளோட நித்திய விபூத்தியில கலந்துட்டார் அப்படின்னு சொல்றதுக்காக ஆழ்வார் பெருமாள் திருவடியில சேவையாகாதபடிக்கு திருத்துழாயை போட்டு மறைச்சுடுறா. அப்போ ஆழ்வார் இந்த லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய சம்சார மண்டலமான பூமியில நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியல, மறைஞ்சுட்டாருன்னா என்ன அர்த்தம்? இங்கிருந்து ஆழ்வார் புறப்பட்டு வைகுண்டம் போய் சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். நமக்கு ஆழ்வார் நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்மளை விட்டு போயிட்டாரு. இங்க இல்ல ஆழ்வார். இப்போ எங்க இருக்காருன்னா ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுடைய திருவடியில இருந்து இருக்காரு. அதுதான் அந்த திருத்துழா போட்டு மறைக்கிறதுனுடைய தாத்பரியம். ஆழ்வார் அழகா போய் பெருமாளுடைய திருவடிகளில் தலையை வச்சு சேவிக்கிற போது இந்த ஷடகோபன் அருளினாலதான் நாம பெருமாள் திருவடியில தலையை வைக்கிறோம்னு நம்ம சுவாமி சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு. ஆனா அந்த ஷடகோபனே இப்ப தன் தலையை கொண்டு பெருமாள் திருவடியில வச்சுட்டு இருக்காரு. இதனால ராமானுஜருடைய சரித்திரம் சொன்னது போல அந்த நம்மாழ்வார் பேச்ச நம்பி சரணாகதி பண்ணிட்ட நமக்கு அந்த நம்மாழ்வாருக்கு எப்படி இப்ப மோட்சம் கிடைச்சிருக்கோ அதே மாதிரி சத்தியமா மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற தைரியம் வருது நமக்கு. இதை உணர்ந்துட்டோமானா ஆழ்வார் திருவடி தொழறச்ச நாமளே பெருமாள் திருவடியில போய் தலையை வச்சுட்டு தொழுது மோட்சம் போனதான ஒரு அனுபவம் ஒரு பிரபன்னனுக்கும் ஏற்படும். அதுக்காக தான் இந்த உற்சவம் எல்லாம் நடக்கிறது சுவாமி. இப்படி ஆச்சரியமா நம்மாழ்வார் திருவடி தொழக்கூடியதான வைபவம் பல விதேசங்களே நடந்தது. பிரதானமா ஸ்ரீரங்க தேசத்துல இன்னைக்கு கார்த்தால ஆழ்வார் திருவடி தொழுது முடிச்சார். ஆழ்வாரை சேவிக்கிறச்ச ஆழ்வார் நமக்காகவெல்லாம் அவதாரம் பண்ணினவர், நமக்காகவெல்லாம் ஒரு வழியை காட்டினவர். அவர் நமக்கு இப்ப அர்ச்சாவதாரமா இருந்து தைரியமும் சொல்லிட்டு இருக்கார். அன்னைக்கு ஆழ்வாரா அவதாரம் பண்ணி
17 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் நமக்காக 4 பிரபந்தங்கள் அருளி செய்து உபதேசம் எல்லாம் பண்ணாரோ இல்லையோ, அது என்னைக்கோ பண்ணாருன்னு யாரோ சொல்றா, காதால கேட்டோம். நாம எப்படி நம்புறதுன்னா, அதுக்காக தான் வருஷா வருஷம் ஆழ்வார் திருவடி தொழுது காட்டின்னு இருக்கார், என்ன மாதிரியே நீங்களும் வைகுண்டம் வரலாம் அப்படின்னு. அந்த விசுவாசம் வரணும். அந்த விசுவாசம் வராது போனால் அந்த உற்சவத்தை சேவிக்கிறதுல அர்த்தமே இல்லை. எத்தனை இடத்துல ஆழ்வார் திருவடி தொழில் நடந்தாலும் எத்தனை இடத்துல சேவிக்க முடியறதோ அத்தனை இடத்துல போய் சேவிச்சுடணும். அவ்வளவு முக்கியமான உற்சவம் அது. பெருமாள் உற்சவத்துக்கு போறோமோ இல்லையோ, அது அப்புறம். சுவாமி திருவடி தொழில் எல்லா இடத்துலயும் ஒரே நாள்ல தானே நடக்கிறது. அது எப்படி எத்தனை இடத்துல சேவிக்க முடியுமோ அத்தனை இடத்துல சேவிக்கிறதுன்னா, சில இடங்கள்ல சில மாற்றங்கள் உண்டு. உதாரணமா திருக்குடந்தையில ஆறாவமுதன் சன்னதியில 2 ஆழ்வார் திருவடி தொழில் உண்டு. அதாவது நம்மாழ்வார் திருவடி தொழிலே 2 உண்டு. இன்னொன்னு நம்மாழ்வார் திருவடி தொழில் மாதிரி கலியன் திருவடி தொழில் அப்படின்னு ஒரு வைபவமும் உண்டு. சில திவதேசங்கள், குறிப்பிட்ட சில திவதேசங்கள்ல, உதாரணமா வானமாமலையில திருக்குடந்தை அமுதன் சன்னதியில எல்லாம் கலியன் திருவடி தொழில்னு உண்டு. பகல் 10 கடைசி நாள் அன்னைக்கு எப்படி நம்மாழ்வார் திருவடி தொழறாரோ அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் திருவடி தொழுவார். ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வார் போய் பெருமாளுடைய திருவடியில தலையை முட்டிண்டு வைகுண்டம் போயிடுவார். அவர் திருத்துழாயால மடைச்சிடுவா. இது வானமாமலை திருக்குடந்தையில எல்லாம் நடக்கிறது. திருக்குடந்தையில ஆழ்வார் திருவடி தொழல் 2 நடக்கும். எல்லா இடத்துலயும் ஒரே ஆழ்வார் திருவடி தொழல் தான். இங்க ஏன் 2ன்னா, அந்த பெருமாள் ஆறாவமுதன் இல்லையோ, அவன் விஷயமா திருவாய்மொழியில ஆழ்வார் 5:8 ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயேன்னு ஒரு பதிகம் பாடினார் திருவாய்மொழியில. அதுல இசைவித்து என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே அப்படின்னு, நான் பண்ற சரணாகதியை ஏத்துன்ட்டு என்ன உன் திருவடிகள்ல சேர்த்து கொள்ளக்கூடிய சுவாமியே அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கிறதுனால அந்த எம்பெருமான ஆழ்வார் சரணாகதி பண்ணியிருக்காருன்னு சொல்றோம் நாம. அது அந்த திவதேசமானபடினாலே அந்த பெருமாள் கிட்ட ஆழ்வார் பண்ண சரணாகத்திய மோட்ச உற்சவமா பண்ணணும்ன்றதுக்காக அங்க ஆறாவமுதே திருவடி தொழல் அப்படின்னு பேர் அதுக்கு. அது ராப்பத்து 5ஆம் நாள் அன்னைக்கு வரும். 5:8ன்னா என்னைக்கு சேவிப்போம்? 5ஆம் நாள் தானே சேவிப்போம். அன்னைக்கு வரும் அந்த உற்சவம். அதுக்கப்புறம் வழக்கமா எல்லா ஊர்லயும் பண்றது போல திருவாய்மொழி கடைசி நாள் அன்னைக்கு சூழ்வி சும்மணி முகில் முனிய நான்முகனேன்னு சொல்லிட்டு அங்க சேவிக்கிறச்சா அங்க ஒரு திருவடி தொழல்னு 2 திருவடி தொழல் நடக்கும். அதே மாதிரி அமுதன் சன்னதியில ஒரு வித்தியாசம் என்னன்னா, அத்தியனோற்சவம் பொதுவா எப்படி ஆரம்பிக்கிறது? வைகுண்ட ஏகாதசியில இருந்து 10 நாள் ராப்பத்து, வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள் பகல் 10 தான் ஆரம்பிக்கிறது. ஆனா ஆகம சாஸ்திரப்படி ஒரு கோவில்ல எது முக்கியமா பிரதானமான உற்சவம் அப்படின்னா பிரம்மோற்சவம் தான் பிரதானம். எல்லா உற்சவத்தை விடவும் பிரம்மோற்சவம் தான் பிரதானம். அது பிரம்மாவினாலே பண்ணி வைக்கப்பட்ட உற்சவம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அந்த பேருக்கு. பிரம்மத்துக்கு நடக்கக்கூடிய உற்சவம் அப்படின்னு ஒரு அர்த்தம். உற்சவங்களிலேயே பிரம்மம், அதாவது எல்லா உற்சவங்கள்லயும் பெரிய உற்சவம் அப்படின்றதும் ஒரு அர்த்தம் அதுக்கு. அப்ப எல்லா உற்சவங்கள்லயும் அதுதான் பெரிய உற்சவம் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் தரணுமோ இல்லையோ, அதுதானே பிரதானம். அப்போ அந்த பிரம்மோற்சவத்துக்கு ஒரு ஹானி, ஒரு தடங்கள் வராதபடிக்கு மற்ற உற்சவங்களை எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அமுதனுக்கு சங்கராந்தி பண்டிகை அன்னைக்கு, பொங்கல் பண்டிகை அன்னைக்கு திருத்தேர் உற்சவம் நடக்கிற மாதிரி பிரம்மோற்சவம் எப்பவுமே. தை 1 சங்கராந்தி அன்னைக்கு அமுதன் திருத்தேர்ல எழுந்தருளுவர். அதுக்கேற்ற மாதிரி மார்கழியிலே உற்சவம் ஆரம்பிச்சுடணும். இப்ப நாம வைகுண்ட ஏகாதசியை கனெக்ட் பண்ணி அத்தியன உற்சவம் பண்ணினால் பிரம்மோற்சவத்துக்கும் இதுக்கும் கிளாஷ் வந்து 2த்துல ஏதாவது ஒரு உற்சவம் தடைபடுற மாதிரி ஆயிடும். அதனால இது பிரதானம்ன்றதுனால பெரியவா அந்த காலத்துல முடிவு பண்ணி என்ன பண்றா, மார்கழி 1ஆம் தேதியே அங்க பகல் 10 ஆரம்பிச்சுடுறது. தை 1 பெருமாள் தேர்ல வரணும்னா மார்கழி 1ல இருந்து 10 பகல் 10 கேலண்டர் டேட்டை தான் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழி 1ல இருந்து 10 பகல் 10. அதுல மார்கழி 10ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு திருமங்கை ஆழ்வார் திருவடி தொழல் உற்சவம் நடக்கிறது. மறுநாள் மார்கழி 11ல இருந்து மார்கழி 20 வரைக்கும் ராப்பத்து உற்சவம், திருவாய்மொழி திருநாள். அதுல 5ஆம் பத்து வரக்கூடியதான மார்கழி 15ஆம் நாள் அன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவடி தொழல் நம்பர் 1 ஆறாவமுதே திருவடி தொழல். 20ஆம் நாள் அன்னைக்கு வழக்கமா எல்லா ஊர்லயும் நடக்கக்கூடியதான திருவடி தொழல் சூழ்வி சும்மணி மிகில் முனிய நான்முகனை திருவடி தொழல். அது ஆழ்வார் திருவடி தொழல் நம்பர் 2 மார்கழி 20ஆம் நாள் அன்னைக்கு. அந்த திவதேசத்துல இந்த 2 திருவடி தொழல்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, முதல் திருவடி தொழல் இருக்கு பாருங்க, ஆறாவமுதே திருவடி தொழல், அதுதான் ரொம்ப முக்கியம். எதனாலன்னா அந்த பெருமாளை சரணாகதி பண்ணி ஆழ்வார் மோட்சம் போனார் அப்படின்றதுக்காக, அங்க அனுஷ்டிக்கணும்ன்றதுக்காக பிரதானமா அந்த க்ஷேத்திர விசேஷம், அந்த பெருமாள் விசேஷத்துக்காக அதை வச்சுட்டு இருக்கா.
அந்த திருவடி தொழலை இன்னொரு திருவடி தொழலை விட விசேஷமா பண்ணணும்ன்றதுக்காக என்ன பண்றான்னா, ரெண்டாவது திருவடி தொழல் இருக்கு பாருங்க, ராப்பத்து கடைசி நாள் அன்னைக்கு, அந்த திருவடி தொழலுக்கு பெருமாள் சாதாரணமா தான் நிக்கிறார். பெருமாள் சாதாரணமா நின்று இருக்கார். ஆழ்வார் போய் திருவடி தொழலர். இந்த ஆறாவதே திருவடி தொழல் அன்னைக்கு சாட்சாத் ஸ்ரீவைகுண்ட அனுபவம். அசல் அமுதன் அப்படியே ஸ்ரீவைகுண்டநாதனா மாறுடுறான். அமுதன் சன்னதியில சுவாமி தேசிகன் சன்னதி எதிரில் இருக்கக்கூடியது திருமாமணி மண்டபம்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மண்டபம், ராப்பத்து திருவாய்மொழி திருநாள் நடக்கக்கூடிய மண்டபம். அது நூத்துக்கால் மண்டபம். அது திருமாமணி மண்டபம்னு சொல்றோம். திருமாமணி மண்டபம்னா வைகுண்டத்துல இருக்கிற மண்டபம். அது அந்த மண்டபத்தில் அமுதன் எழுதிருக்காரு. எப்படி எழுதிருக்காருன்னா, ஒரு பெரிய சேஷவாகனம், எவ்வளவு பெரிய சேஷவாகனம் பண்ண முடியுமோ அவ்வளவு பெரிய சேஷவாகனம், அந்த மண்டபத்தை அடைச்சுண்டு பெரிய சேஷவாகனம். அதுவும் தங்க தகடு வேய்ந்த ஸ்வர்ண நிறத்திலே இருக்கக்கூடியதான ஸ்வர்ணம் பூசப்பட்ட சேஷவாகனம் கிடையாது, வெள்ளி சேஷவாகனம். அதுல என்ன அனுபவம்னா, திருவனந்தாழ்வான் என்ன நிறத்துல இருப்பார், வெள்ளை வெள்ளேர்னு இருப்பார். அதனால ஸ்வர்ணம் பூசினா கூட அத்தனை பொருத்தமா இருக்காது. வெள்ளியில இருக்கிறது நிஜத்துல திருவனந்தாழ்வான பார்த்த மாதிரி இருக்கும். பெரிய திருவனந்தாழ்வான், பெரிய சேஷவாகனம். மற்ற ஊர் சேஷவாகனம் எல்லாம் ஒரு ஆசனமாட்டம் இருக்கும், உட்கார்ந்துக்கிற ஒரு ஆசனமாட்டமா இருக்கும், மேல பாம்பு கொடை பிடிச்சுட்டு இருக்கிறாப்புல இருக்கும். இது திருவனந்தாழ்வானே தலைய ஒரு பக்கம் சாட்சி வச்சுட்டு ஸ்டைலா ஒய்யாரமா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாப்புல இருக்கும். திருச்சானூர்ல தாயாருக்கு, திருப்பதியில கோவிந்தருக்கெல்லாம் சந்திரப்பிரபையில செட்டி திருக்கோலம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா. அப்படின்னா என்னன்னா, இந்த செட்டியார்லாம் அந்த காலத்துல வியாபாரம் பண்றாளே அவள்லாம் ரொம்ப நேரம் தரையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக, இந்த முதுகு வலி இதெல்லாம் ஏற்படாம இருக்கிறதுக்காக ஒரு கையை அப்படி ஒய்யாரமா ஊனிண்டு ஒரு காலை லேசா நீட்டிண்டு லேசா உடம்ப சாச்சுன்ட்டு அப்படி பரப்பிண்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. இந்த கடைகள் எல்லாம் கூட செட்டியார் பொம்மைன்னு ஒண்ணு வைக்கிறான் பாருங்க, சில பேர் குபேர பொம்மைன்னு சொல்றா. அது உட்கார்ந்துட்டு இருக்கிறதோ அப்படிதான் இருக்கும், ஸ்டைலா இருக்கும். அந்த மாதிரி ஆச்சரியமா உட்கார்ந்துட்டு இருப்பா தாயார் பெருமாள்லாம் அந்த திருக்கோலத்துல ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த மாதிரி திருவனந்தாழ்வானே ஸ்டைலா ஒரு பக்கம் தலையை சாச்சுட்டு ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சேஷவாகனம் அது. அதாவது பெருமாள் மட்டும் தான் படுத்துக்கணுமா, நானும் படுத்துக்க வேண்டாமான்னு சொல்லி அவரே கொஞ்சம் அசதியா அப்படியே ஓய்வு எடுக்கிறாப்புல இருக்கக்கூடியது. அந்த சேஷவாகனத்துல அமுதன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறது போல பரமபதநாதன் திருக்கோலத்தில் எழுதிருக்கார். அங்க எப்படி சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா அப்படின்னு சொல்லப்பட்டது போல, ஒரு திருக்கையை சேஷவாகனத்திலே ஊன்றிக்கொண்டு இடது திருக்கையை, வலது திருக்கையை தன் முட்டி மேலே போட்டு அப்படி தொங்க போட்டுண்டு, ஒரு திருவடியை மடிச்சுண்டு ஒரு திருவடியை தொங்க விட்டுண்டு, ஸ்ரீவைகுண்டநாதனா பெருமாள் அங்க எப்படி எழுந்தருள் இருக்கிறானோ அந்த திருக்கோலத்தில் அமுதன் சேவை சாதிக்கிறான். அங்க ஸ்ரீவைகுண்டத்துல ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னு 3 தாயார் உண்டு. இங்க ஸ்ரீதேவி, பூமி தேவி, கோமலவள்ளி நாச்சியார்னு 3 தாயார் உண்டு. இப்படி திருமாமணி மண்டபத்திலே நடுவுல இருக்கக்கூடிய பிரதான மண்டபத்திலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பரியங்கம் படுக்கையிலே முப்பெரும் தேவிமார்களோட பெருமாள் வைகுண்டநாதனாக எழுந்தருள் இருக்கிறான். அவனை நம்மாழ்வார் ஆறாவமுதே பாசுரத்தினால போய் திருவடி தொழறார், மோட்சம் போறார். அது ஒரு ஆச்சரியமான உற்சவம். இந்த கஷேத்திரத்தை பெருமாளை சரணாகத்தை பண்றார் ஆழ்வார்ன்றதுக்காக இந்த உற்சவம் பிரதானம்னு காட்டுறதுக்கு பெருமாளுக்கு பரமபதநாதன் திருக்கோலம் 1, சேஷவாகனம் 2. அது எல்லாத்துக்கும் மேல நிறைய பிரசாதங்கள், விதவிதமா சாதம், பக்ஷணம், ஸ்வீட், அது இதுன்னு நிறைய பிரசாதங்கள் நிரவதிகமா பெருமாள் கண்டருளி, ஆழ்வார் கண்டருளி பக்தாளுக்கும் விநியோகமாறுது. இதுவே 2வது திருவடி தொழலுக்கு பெருமாள் பரம்பதநாதன் திருக்கோலம் எல்லாம் இல்ல, சாதாரணமா தான் இருப்பார். சேஷவாகனம் எல்லாம் இல்ல, சாதாரணமா தான் இருப்பார். ஏதோ 4 பிரசாதம் கொடுப்பா, அவ்வளவுதான். இப்படி ஆச்சரியமா அந்த க்ஷேத்திரத்தினுடைய அபிமானத்தை காட்டுறதுக்காக பெரியவா இந்த மாதிரி பண்ணிருக்கா. இந்த மாதிரி திவ்ய பிரபந்தத்திலே சொல்லப்பட்டதான அனுபவங்களை எல்லாம் உற்சவமா நடத்தக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு உற்சவத்துக்கும் நாம வாழ்நாள்ல ஒரு முறையாவது போய் அனுபவிக்கணும். அது நமக்கு பாக்கியம். இதெல்லாம் நமக்கு ஒரு கொடுப்பன. அந்த திருவடி தொழில் இந்த திருவடி தொழில் எல்லாம் ஒரே நாள்ல இருந்ததுன்னா அனுபவிக்க முடியாது இல்லையோ. அதனால பெருமாள் அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு குறைஞ்சது வருஷத்துக்கு 4 திருவடி தொழிலாவது அனுபவிக்கலாம். அப்படி எல்லாம் இப்படி ஆச்சரியமா அமுதன் சன்னதியில் அப்படி நடக்கிறது. ஆனா பிரதானமா எல்லா தேவதேசங்கள்லயும் ராப்பத்து 10ஆம் நாள் அன்னைக்கு ராத்திரியே ஆழ்வார் திருவடி தொழுதுடுறாரு. மினிமம் 8 மணிலேருந்து ஆரம்பிச்சு மேக்சிமம் 11 மணிக்குள்ள
எல்லா திவதேசங்களையும் திருவடி தொழில் ஆயிடுறது. ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல மட்டும் இந்த உற்சவம் பிரதானமா அங்க ஏற்படுத்தப்பட்ட உற்சவம் திருமங்கை ஆழ்வாராலன்றபடினால அங்க அரையர் சேவை அது இதுன்னு எல்லாம் நடந்து முடியறதுக்கு மறுநாள் கர்த்தால் ஆயிடுறது. அதனால கார் மாதிரி வாகன சௌகரியம் இருக்கிறவா ஸ்ரீரங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திவதேசங்கள்ல முதல் நாள் ராத்திரி சேவிச்சுட்டு மறுநாள் பிம்மால கோவிலுக்கு போய் பெரிய பெருமாள் திருவடி தொழறதையும் சேவிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய அனுபவிச்சு சேவிக்க வேண்டிய ஒரு உற்சவம் அப்படின்னா இந்த ஆழ்வார் திருவடி தொழல் உற்சவத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த 10 நாள் பகல் 10 ராப்பத்து இதெல்லாம் கூட சுவாமி பிரபந்தம் தெரிஞ்சவா பாசுரம் தெரிஞ்சவா சொல்லும் போது காதால கேட்டா அனுபவம் ஏற்படும். எல்லாம் தெரியுமானா ஏதோ 1-2 தெரியறதுன்னா அந்த 1-2 பாசுரத்தை சொல்றச்ச அது காதல உழர்ச்ச ஒரு அனுபவம் ஏற்படும், அவ்வளவுதான். ஆனா படிக்காத பாமரர்களுக்கும் கூட அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஆழ்வார் திருவடி தொழக்கூடிய உற்சவம். இப்படிதான் இந்த உற்சவத்தினுடைய மேன்மை இருக்கிறது. அப்படியா இந்த உற்சவம் நடந்தது. இன்னைக்கெல்லாம் நமக்கு பிரத்யட்சமா அந்த கஷேத்திரத்துக்கு போய் அந்த உற்சவத்தை எல்லாம் சேவிக்க முடியலன்னாலும் கெட்டதுல ஒரு நல்லதுன்ற மாதிரி இந்த சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய பரோட்சமான ஒரு விஷயத்திலே நமக்கு பல திவதேசத்துல ஆழ்வார் திருவடி தொழில் படங்கள்லாம் வருது. ஒரு இடத்துலயும் ஆழ்வார் எப்படி இருக்கார், பெருமாள் எப்படி இருக்கார், ஆழ்வார் எப்படி பெருமாள் திருவடியை தொழுது இருக்கார், அந்த நேர்த்தி எப்படி இருக்குன்னு பாக்குறச்ச எல்லா இடத்துக்கும் போக மாட்டோமான்னு தோன்றது. அந்த மாதிரி எல்லாம் ஆச்சரியமா உற்சவம் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நம்மாழ்வாருடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோன்றது நமக்கு ஒரு பாக்கியம். இப்படிதான் தெரித்தெழுதி வாசித்தும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்னு நித்தியம் பகவானை ஆழ்வாராச்சாரியால நினைச்சுட்டே நம்ம போது போகணும். அதை தவிர ஒரு பெரிய புருஷார்த்தம் பெரிய பலன் ஒண்ணு வேண்டாம் நமக்கு. நேத்து மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணிக்கொண்டு ஆச்சரியமா ஊர் ஊரா உற்சவங்கள் பண்ணிட்டு கட்டியும் சொல்லிட்டு விருதங்கள்லாம் சொல்லிட்டு போனார். அப்போ சங்க புலவர்கள்லாம் வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார்னு சொல்லக்கூடாது, இவரை விட தமிழ்ல பெரிய நூல்களை எழுதினவள்லாம் இருக்கா, எல்லாத்துக்கும் மேல எங்க சங்க பலகை எந்த புஸ்தகத்தை ஏத்துக்கிறதோ அவரை தான் நாங்க புலவர்னு ஒத்துப்போம், அதை தான் நாங்க புஸ்தகம்னு ஒத்துப்போம். நீங்க இப்படி ஆழ்வார் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தினால எங்க ஊர்ல சங்கம் இருக்கக்கூடிய எங்க ஊருக்கு சங்கப்பலகை இருக்கக்கூடிய எங்க ஊருக்கு இப்படி தமிழ் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் பிரசக்தி இல்லை, நிரூபிச்சு காட்டுங்க. உங்க ஆழ்வாரம் அவருடைய பிரபந்தமோ சங்கப்பலகை ஏறட்டும், சங்கப்பலகை ஆழ்வாரையும் பிரபந்தத்தையும் தள்ளி விடாம வச்சுட்டுன்னா அப்ப அதனுடைய பெருமை தெரியும் எங்களுக்கு அப்படின்னா. அப்ப மதுரகவி ஆழ்வார் சொன்னார், எங்க ஆழ்வார் பரமைகாந்தி எங்கெங்கயோ எல்லாம் உட்கார மாட்டார், அவருடைய பிரபந்தம் 4 இருக்கு, அந்த 4த்துல 1ல ஒரே ஒரு பாசுரத்தை மட்டும் நான் ஒரு முறியில எழுதி கொடுக்குறேன். முறின்னா ஒரு ஓலை, பண ஓலை, இந்த சீட் எல்லாம் எழுதி கொடுக்குற மாதிரி அந்த காலத்துல பண ஓலையை கட் பண்ணி எழுதி கொடுப்பா, ஒரு துண்டு பேப்பர் மாதிரி, அதுக்கு முறின்னு பேரு. அதுல கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் நாமம் தின்னம் நாரணமேன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பாசுரத்தை ஒரு முறியில எழுதி அவள்கிட்ட கொடுத்தார். எங்க ஆழ்வார் வர வேண்டாம், நான் வர வேண்டாம், அத்தனை பிரபந்தமும் வேண்டாம், இந்த ஒரே ஒரு சின்ன பாசுரத்தை கொண்ட முறியை கொண்டு பலகையில வைங்கோ, ஆழ்வாருடைய மகிமை உங்களுக்கு தெரியும்னு சொன்னார். அங்க என்ன வழக்கம்னா, இதுவரைக்கும் அந்த சங்க பலகை யார புலவர் அப்படின்னு ஒத்துன்னு இருக்கோ, எந்த புஸ்தகத்தை வசந்த புஸ்தகம்னு ஏத்துன்னு இருக்கோ, தண்ணில தள்ளி விடாம இருக்கோ, அந்த புலவர்கள்லாம் இப்ப உயிரோட இருக்கான்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு, அவள்லாம் அவளுடைய புஸ்தக ஓலைச்சுவடிய கையில வச்சுட்டு புதுசா யார் நிரூபிக்கணுமோ அவளோட சேர்ந்துன்னு அந்த பலகையில் ஏறி உட்காருவா. ஏறி உட்கார்ந்தா யார் வசத்தியான பிரபந்தம் எழுதியிருக்காளோ அவளையும் அவ ஓலைச்சுவடியை மட்டும் வச்சுட்டு அந்த பலகை மீதி பேரெல்லாம் தண்ணியில தள்ளி விட்டுடும். அந்த மாதிரி இந்த கண்ணன் கழலினை சொல்லக்கூடிய பாட்டு எழுதின ஒரே ஒரு ஓலையோடு கூட நம்மாழ்வாரும் போல மதுரகவி ஆழ்வாரும் போல அந்த ஓலை மாட்டம் எடுத்துட்டு போனா அங்க 300 புலவர்கள், சங்க புலவர்கள் 300 பேர் அவளுடையதான புஸ்தகங்களை ஓலைச்சுவடிகள் எல்லாம் கையில் எடுத்துட்டு 300 பேர் புஸ்தகத்தை கையில வச்சுட்டு பலகை மேல ஏறி உட்கார்ந்துட்டா இந்த ஒரு ஓலையும் இருக்கு கூட, இந்த சங்க பலகை 300 பேரையும் அவ புஸ்தகத்தோட கூட தண்ணியில தள்ளி விட்டுடுத்து. ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஓலை மூடி மட்டும் மிதந்துட்டு வருது. அப்படியே அத்தனை சங்க புலவர்களும் வாயடைச்சு போயிட்டா, ஆடி போயிட்டா, அரண்டு போயிட்டா. சங்கப்பலகை சொல்றதுதான் தீர்ப்பு அவளை பொறுத்த வரைக்கும். இதுவரைக்கும் நல்ல நூல் அப்படின்னு அந்த நூலையும் அந்த புலவரையும் ஏத்துக்கொண்ட சங்கப்பலகை இப்ப மொத்த பேரையும் சேர்த்த புஸ்தகத்தோட கூட தண்ணியில தள்ளி விட்டு கொடுத்தேன் இந்த ஒரு பாசுரத்துக்கு முன்னாலே. இந்த ஒரு பாட்டே இப்படின்னா அந்த 1102 பாட்டுக்கும் எத்தனை பெருமை,
அந்த 4 பிரபந்தத்துக்கு எத்தனை பெருமைன்னு தெரிஞ்சுட்டா. இப்போ அந்த சங்கத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய சங்க தலைவர் புலவர் உள்பட எல்லோரும் வந்து வெட்கி தலை குனிந்தார்கள். இப்பேற்பட்ட மகானை, இப்பேற்பட்ட ஒரு பாசுரம் பாடின சுவாமியா நாம் எல்லாம் அபிச்சாரப்பட்டு விருதம் சொல்லக்கூடாது, பலகை ஏறு அது இதுன்னு சொல்லி ஆக்ஷேபம் தெரிவிச்சோம். எவ்வளவு அசிங்கம் இது, எவ்வளவு அவமானம் இது. அது என்ன சங்க பலக தீர்ப்பு சொல்றது? அந்த பாட்டினுடைய பெருமையை காதால கேட்கறச்சியே நமக்கு புரிஞ்சிருக்க வேண்டாமா? என்ன புலவர்கள் நாம் எல்லாம். அதனால ரொம்ப வெட்கி தலை குனிகிறோம். இப்ப 300 புலவர்கள் உட்பட அந்த சங்கத்துல இருந்த அத்தனை பேரும் அபச்சாரப்பட்ட ஆழ்வாரண்டையும் மதுரகவி ஆழ்வாரண்டையும். இப்ப அவ அத்தனை பேர் சார்பிலையும் அந்த தமிழ் சங்கத்தினுடைய தலைமை புலவர் மன்னிப்பு கேட்கிறார் வந்து மதுரகவி ஆழ்வாரிடத்துல. சுவாமி மன்னிச்சுடுங்கோ, உங்க ஆழ்வாருடைய பிரபாவம் தெரியாம, அவருடைய நூல்களினுடைய பெருமை தெரியாம இந்த மாதிரி பேசிட்டோம் அப்படின்னு ஆழ்வாருடைய பெருமையும் அவருடைய புஸ்தகத்தினுடைய பெருமையும் தெரியும்படியா ஒரு 2 பாட்டு பாடினார் அந்த தலைவர். ஈயாடுவதோ கருடற்கெதிரே இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, நாயாடுவதோ நரகேசரி முன் அழகூர்வசி முன் பேயாடுவதோ, பெருமான் வகுளாபரணன் அருள் கூர்ந்து ஓவாது உரை ஆயிரமாமரையின் ஒரு சொல் பொறுமோ உலகில் கவியே. பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவா, தலை இருக்கச்ச வாழாடக்கூடாதுன்னு. அந்த பழமொழியை அடிப்படையா வச்சுட்டு அதே ரீதியில ஒரு பாட்டு எழுதினார் அந்த புலவர். ஈ ஆடுவதோ கருடற்கு எதிரே. சுவாமி ஈயும் பறக்கும், கருடனும் பறப்பான். ஈக்கோ ரெக்க உண்டு, கருடனுக்கோ ரெக்க உண்டு. அதனால ஈயும் கருடனும் 2 பேரும் சமமா? இந்த ஈன்னு சொல்லக்கூடியது பறக்கிற சக்தி உடையது, அதனால பறக்கிற சக்தி உடைய கருடனோட சமம்னு சொல்லிடலாமா? கருடன் பக்ஷி ராஜன், பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவன். சிங்கம் எப்படி மிருகங்களுக்கெல்லாம் ராஜாவோ அந்த மாதிரி பட்சிகளுக்கெல்லாம் ராஜன் கருடன். நம்ம கருடன் அப்படின்னு நம்ம கருடாழ்வார் இருக்கார் பாருங்க, கருத்மான், அவரை சொல்லல. சாதாரண கழுக வச்சுக்கோங்க, சாதாரண பருந்து வச்சுக்கோங்க, வெறும் கருடன் வச்சுக்கோங்க. நம்ம கருத்மான் கூட வேண்டாம், வெறும் கழுகுன்னு வச்சுக்கலாம். அந்த கழுகுக்கு முன்னால பாத்தியா உனக்கு சமானமா நானும் பறக்கிறேன்னு சொல்லி ஒரு ஈ பறந்ததுன்னா எவ்வளவு கேவலம் அது, எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயம் அது, எவ்வளவு கேலி கூத்தா போயிடும் அது. ஈயும் கருடனும் ஒன்னா? அந்த மாதிரிதான் இவர் புலவர்னா சங்கப்பலகை ஏத்தி நிரூபிங்கோ, இதெல்லாம் நிஜமான நல்ல தமிழ் நூல் அப்படின்னா சங்கப்பலகை வச்சுக்கிறதான்னு பார்க்கலாம்னு சொல்லி நாங்க வந்து உங்க ஆழ்வாருக்கும் அவருடைய புஸ்தகத்துக்கும் சமானமா மாறு தட்டிட்டு வந்தோமே, அது எப்படி தெரியுமா? எவ்வளவு கேவலம் தெரியுமா அது? கருடனுக்கு முன்னால ஈ வந்து நானும் உனக்கு சமானமா பறக்கிறேன் பார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கேவலமோ அவ்வளவு கேவலப்பட்டு நிக்கிறோம் நாங்க இப்போ. ஈயாடுவதோ கருடற்கெதிரே. கருடனுக்கு முன்னால ஈ ஆடலாமோ? இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். இரவிக்கு எதிர் மின்மினி ஆடுவதோ. இரவி அப்படின்னா ரவி சூரியன், மின்மினி மின்மினி பூச்சு. சூரியனும் வெளிச்சம் கொடுக்கறான், மின்மினி பூச்சும் வெளிச்சம் கொடுக்கறது. மின்மினி பூச்சு சூரியனுக்கு முன்னால போய் நின்றுட்டு நீயும் வெளிச்சம் கொடுக்குற நானும் வெளிச்சம் கொடுக்குறேன், நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கேவலமோ. அந்த மாதிரி ஆழ்வார் முன்னால நாங்க வந்து நாங்களும் புலவர்கள், ஆழ்வாருடைய பாசுரத்தை சங்கப்பலகை ஏத்தி பாருங்கோ, சங்கப்பலகை வச்சுக்கிறதா பார்க்கலாம்னு சொன்னதெல்லாம் அகங்காரத்தினால அறியாமையினால சொன்ன வார்த்தைகள். அது எதுக்கு சமானம்னா மின்மினி பூச்சி சூரியனோட போய் நான் உனக்கு சமானம்னு சொல்றதுக்கு சமானம் அது. அதனால சூரியனுக்கு முன்னால மின்மினி பூச்சி ஆடக்கூடாது, அடங்கிதான் இருக்க வேணும். நாயாடுவதோ நரகேசரி முன். நாயும் 4 காலும் வாலும் கொண்ட ஒரு மிருகம்தான், சிங்கமும் 4 காலும் வாலும் கொண்ட ஒரு மிருகம்தான். எனக்கும் 4 கால் ஒரு வால் இருக்கு, உனக்கும் அந்த மாதிரி இருக்கு, நீயும் மிருகம் நானும் மிருகம், நீயும் நானும் சமம்னு சொல்லி ஒரு நாய் வந்து சிங்கத்துக்கிட்ட போய் சொன்னா எப்படியோ அந்த மாதிரி கேவலமான ஒரு பரிகாசத்துக்குரிய விஷயம் இது. அழகூர்வசி முன் பேயாடுவதோ. தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவ மாதர்கள்ல ரொம்ப அழகி, பேரழகின்னு சொல்லப்பட்டவள் ஊர்வசின்னு சொல்லக்கூடியவள். அவள் பாக்குறதுக்கு அழகா இருப்போ, நடனம் ஆடுறச்ச இன்னும் அழகா ஆடுவோ அப்படின்னு எல்லாம் புராணங்கள்ல வர்ணிக்கிறாளே. ஏன்னா அவதான விஸ்வாமித்திரர் முதலான பல ரிஷிகளினுடைய தபசெல்லாம் கலைச்சவோன்னு அங்கங்க நம்ம பாக்குறோம். அந்த அழகான ஊர்வசி இருக்காளே அழகி, நடனமாடக்கூடியவோ, அவளும் ஆடுறா. பேயும் ஸ்மசானத்துல போய் தலையை விரிச்சுட்டு ஆடுறது. நீயும் ஆடுற நானும் ஆடுறேன், நீயும் நானும் ஒண்ணுன்னு ஒரு பேய் போய் ஊர்வசி கிட்ட சொன்னா அது எப்படி பரிகாசத்துக்குரிய விஷயமோ அந்த மாதிரிதான் இந்த விஷயம். ஊர்வசிக்கு முன்னால பேய் அடங்கி இருக்கணும், ஆடக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வர்றாருன்னா இந்த மாதிரிதான் எங்களுடைய நிலைமை ஆயிடுத்து. ஆழ்வார் கருடநாட்டமா இருக்காரு, நாங்கெல்லாம் ஈயாட்டமா இருக்கோம்.
ஆழ்வார் சூரியன் ஆட்டமா இருக்கார், நாங்கெல்லாம் மின்மினி பூச்சி ஆட்டமா இருக்கோம். ஆழ்வார் சிங்கமாட்டமா இருக்கார், நாங்கெல்லாம் நாயாட்டமா இருக்கோம். ஆழ்வார் ஊர்வசி ஆட்டமா இருக்காரு, நாங்கெல்லாம் பேய் ஆட்டமா இருக்கோம். எப்படி பார்த்தாலும் ஆழ்வார் தான் உசந்து நிக்கிறார், நாங்கெல்லாம் ரொம்ப அவர் முன்னாடி தாழ்ந்து நிக்கிறோம். மொத்தத்துல என்ன சொல்ல வரேன்னா, பெருமான் பகுலாவரணன் அருள் கூர்ந்து ஓவாது உரை ஆயிரம் மாமரையின் ஒரு சொல் பொறுமோ உலகிற்கவியே. இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம். நாங்க மட்டமானவா ஆழ்வார் வசந்தவர் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டு போலாம். சரி, இதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா? முடிவா சொல்றேன். பெருமான் பகுலாபரணன் எங்களுக்கெல்லாம் சுவாமியான நம்மாழ்வார்னு யார் சொல்றது? வேற்று மதத்தை சேர்ந்தவர்களா? இந்த நம்மாழ்வாரையும் அவருடைய விக்கிரகத்தையும் அவருடைய பிரபந்தத்தையும் அவருக்கு சொல்லக்கூடிய விருதங்களையும் ஆக்ஷேபிச்சவாளா இருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள் அவ பெருமான் அப்படின்னு ஆழ்வார முதல்ல ஆழ்வார் பேரு கூட சொல்லல. நாம சொல்றோமே சுவாமி நம்மாழ்வார்னு, நம்மாழ்வார் சுவாமி இல்ல. இப்ப கேசவன் சுவாமி ராகவன் சுவாமின்னு சொல்றோமே, அப்ப பேரை சொல்லிட்டு தானே சுவாமின்றோம். ஆனா நம்மாழ்வார் மட்டும் முதல்ல சுவாமின்னு சொல்லிட்டு தான் நம்மாழ்வார்னு, சுவாமி நம்மாழ்வார், சுவாமி தேசிகன், சுவாமி எம்பெருமானார்னா அது ஒரு பெருமை. எல்லாருக்கும் அப்படி கிடையாது. கேசவாச்சார் சுவாமின்னு தான் சொல்றோம், சுவாமி கேசவாச்சார்னு சொல்றது இல்ல. அப்ப யாருக்கு பேருக்கு முன்னால சுவாமி வரதோ அவள்லாம் ஒரு படி மேல, பல படி மேல. சுவாமி நம்பெருமாள், சுவாமி நம்மாழ்வார், சுவாமி தேசிகன், சுவாமி ராமானுஜர் அப்படின்னு சொல்றச்ச அது ஒரு தனி ஏற்றம். அது இப்ப நாம வைஷ்ணவா, நமக்கெல்லாம் இவா சரணாகதி தர்மத்தை உபதேசம் பண்ணி நாம மோட்சம் போறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மகான்கள், அதனால இவாள சுவாமின்னு சொல்ல வேண்டியது நம்முடைய ஸ்வரூபம் அது. ஆனா யாரோ வேற மதத்தை சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் ஆட்சேபிச்ச புலவர்கள்லாம் இவரை சுவாமின்னு சொல்றாளே. சுவாமின்னா என்ன? பெருமான், ரெண்டும் ஒண்ணுதான். சம்ஸ்கிருதத்துல சுவாமின்னு சொல்றோம், தமிழ்ல பெருமான், பெருமாள் எல்லாம் ஒண்ணுதான். பெருமான் பகுலாபரணன் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார்ன்ற வார்த்தை எதிரிவாயாலே வந்துடுத்து. அப்பேற்பட்ட பெருமை படைத்தவை ஆழ்வாருடைய பாசுரங்கள். பெருமான் வகுலாபரணன். இங்க வேற பேரை சொல்லாம வகுலாபரணன் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ரெண்டு காரணம். ஒன்னும் எல்லா குழந்தையும் பிறந்த நாள் அன்னைக்கோ இல்ல நாள் கிழமைன்னா கோயிலுக்கு போறது, அர்ச்சகர் மாலை போடுறாரு, ஆத்துக்கு வந்து கழட்டுடுறோம். ஆனா இந்த குழந்தைக்கு பெயர் வச்ச அன்னைக்கு பெருமாளுடைய மாலை தானா இறங்கி வந்து அர்ச்சகர் கைக்கு வந்து அவர் இதை போட்டு அந்த மாலை கடைசி வரைக்கும் இந்த ஆழ்வாருடைய கழுத்துல இருந்து அந்த மாலையோடைய வைகுண்டம் போனவர் இவர். அதனால இவர் இவ்வளவு பெரிய ஆழ்வாரா இத்தனை பிரபந்தங்கள் அருளி செய்ததற்கு காரணம், எம்பெருமான் அந்த மாலையை இவர் கழுத்திலே அணிவித்து தன்னுடைய அனுகிரகத்தை பூரணமாக பண்ணி ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினதுதான் இவர் இவ்வளவு பெரிய ஆழ்வாரா விளங்கினதுக்கு காரணம் அப்படின்ற பெருமையை சொல்வது போல பெருமான் வகுலாபரணன் அப்படின்னு பயன்படுத்தினா ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள்ல குறிப்பா திருவாய்மொழியில ஆழ்வாருடைய மகிழம்பூ வாசனை வீசுகிறது, ஆழ்வாருடைய வகுலமாலா வாசனை வீசுறதுன்னு சொல்லுவா. மகிழம்பூ வாசனை யாருக்கு பிடிக்காது சுவாமி? எல்லாருக்கும் பிடிக்கும். மகிழம்பூ வாசனை எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றவா யாரான ஒருத்தர் இருக்காளான்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி மகிழம்பூ வாசனையாட்டமா இருக்கிறதுனாலதான் இவருடைய பிரபந்தங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிறதான். எதை படிக்கிறையோ இல்லையோ திருவாய்மொழியானும் படின்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி எம்பெருமானுடைய அனுகிரகமாக வந்த மாலை, அதிலே மகிழம்பூ வாசனை மட்டுமல்லாமல் பெருமாளுடைய வாசனை, பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாம் கலந்து வீசுறது. அது ஆழ்வார் வாக்குல வந்த பிரபந்தத்திலையும் சேர்ந்து வீசுறதாம். அந்த ஏற்றத்தினாலேதான் ஆழ்வார் ஆழ்வாரா இருக்காரு, நாங்கெல்லாம் அவருக்கு முன்னாடி வந்து ஈ ஆட்டமா இருக்கோம், மின்மினி பூச்சி ஆட்டமா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக, இந்த ரெண்டு காரணத்துக்காக பெருமான் வகுலாபரணன் அருள் கூர்ந்து. நாங்கெல்லாம் புஸ்தகம் எழுதுறோம்னா எங்களுக்கு அறிவு இருக்குன்னு லோகத்துக்கு காட்டணும், எங்களால கவிதை எழுத முடியும்னு உலகத்துக்கு நிரூபிக்கணும். எங்களுடைய அறிவு பசியை தீர்த்துக்கிறதுக்காக புஸ்தகம் எழுதுறோம். சில பேர் வந்து பரிசு வாங்கணும், இல்ல வறுமையை போக்கிக்கணும்னு அரசனை புகழ்ந்து பாடி பரிசு வாங்கிட்டு வரோம். இப்படிதான் நாங்கெல்லாம் புஸ்தகம் எழுதினோம், சங்க புலவர்கள்லாம். ஆனா இந்த ஆழ்வார் பிரபந்தம் பாடினது எதுக்காக? பணத்துக்கோ புகழுக்கோ இல்ல பொழுதுபோக்குக்கோ அல்ல. அருள் கூர்ந்து, ஐயோ நாம இப்படி பிறந்ததுல இருந்து பகவத் அனுபவம் பண்ணிட்டு பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த அனுபவத்தினுடைய வாசனை கூட தெரியாம இந்த ஜனங்கள்லாம் சம்சாரத்துல சிக்கி உழந்துட்டு இருக்கே பாவம், இதுங்க கரை சேர்றதுக்கு ஒரு வழி பண்ணலாம்னு நம்ம மேல ஒரு கிருபை கொண்டு, ஒரு கருணை கொண்டு அருள் கூர்ந்து ஆழ்வார் அனுகிரகிச்சதுதான் இந்த திவ்ய பிரபந்தங்கள். அருள் கூர்ந்து ஓவாது உரை ஆயிரமாமரையின். மனம் தளராமல் நாம தைரியமா இருக்கிறதுக்காக ஆழ்வார் ஆச்சரியமாக அருளி செய்த 1000 பாசுரங்கள்னு சொல்லக்கூடியதான இந்த திருவாய்மொழி இருக்கிறதே, அது மாமறை. மறைனா வேதம், மாமறை அப்படின்னா பெருமை மிக்கதான வேதம். சொல்ல போனா வேதத்தை விட பெருமை வாய்ந்தது. ஏன்னா
அந்த வேதத்தை அர்த்தத்தை புரிந்து கொண்டு என்ன பண்ணணுமோ அது பண்றதெல்லாம் எல்லாருக்கும் கஷ்டம். இது எல்லாருக்கும் புரியும்படியா அனுபவத்தை கொடுக்கறது. அதனால இது மறை, அது மறைன்னா இது மாமறை. அதுவும் எத்தனை மாமறை? 1000 மாமறை, 1000 பாசுரங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மாமறை. அதுக்கு முன்னாலே ஒரு சொல் பொறுமோ உலகில் கவியே. அந்த திருவாய்மொழி பாசுரத்துல ஒரு பாசுரத்தை ஏத்தி ஓலையில வச்சதுக்கே சங்கப்பலகம் 300 புலவர்களையும் அவ புஸ்தகங்களையும் தண்ணியில தள்ளி விட்டுடுத்து. இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுட்டேன், அந்த ஒரு பாசுரம் கூட பலகைக்கு ரொம்ப ஹெவியா இருக்கிறது. அதுல ஒரே ஒரு வரி போறோம் சுவாமி, ஒரு வார்த்தை போறோம். அதுல சங்கப்பலகை என்ன, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புலவர்களுடைய நூல்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரத்துல ஒரு வார்த்தைக்கு சமானமாகாது. நம்மாழ்வார் திருவாய்மொழி பாட்டுல ஒரு வார்த்தை வசத்தியா, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புலவர்களோட நூல்களும் வசத்தியான்னா சத்தியமா சொல்றேன், சந்தேகமே வேண்டாம், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில ஒரே ஒரு வார்த்தை தான் வசதி. அதுக்கு முன்னால எங்களுடைய நூல்கள் இதுவரைக்கும் உலகத்துல எழுதப்பட்ட தமிழ் நூல்கள் எதுவுமே விலை போகாது, செல்லாதுன்னு. பெருமான் வகுளாபரணன் அருள் கூர்ந்து ஓவாது உரை 1000 மாமறையின் ஒரு சொல் பொறுமோ உலகில் கவியே அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பெறாது, பொறாது, இதுதான் உசத்தி. இப்படி ஒரு பாட்டு பாடினார். இன்னொருத்தர் என்ன பண்ணினார், ஆழ்வாருடைய கிரந்தங்களை சாதாரணமா சொல்லிட்டீர் சுவாமி நீர். மற்றவா புஸ்தகங்களுக்கு முன்னாடி ஆழ்வார் புஸ்தகம் உசந்து நிக்கிறது, அவருக்கு முன்னால நாமெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஆழ்வாருடைய பிரபாவத்தை ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீர். அப்படி சொன்னா போராது, நீர் சொன்னதை விட பல மடங்கு வசந்து நிக்கிறது அவருடைய பிரபாவம். நான் இப்படி சொல்றேன் கேளுங்க. சேமம் குறுகையோ செய்ய திருப்பார் கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தாமம் துளவமோ வகுளமோ தோள் 2 4 உளவோ பெருமான் உனக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா, இவர் வேதத்தை அப்படி தமிழ் படுத்தியிருக்கார், அதுவும் வேதத்தினுடைய சாரத்தை அனுபவமா புரிஞ்சு கொடுக்கிறார். இதெல்லாம் யாரால பண்ண முடியும் தெரியுமா? அந்த வேதம் எவனுக்கு மூச்சு காத்தா இருக்குன்னு சொல்றோமோ அந்த பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை தவிர யாராலே இப்படி பண்ண முடியாது. அந்த பிரம்மம் தான் அந்த வேதத்தினுடைய சாரமாக பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய கீதோபனிஷத்தை அனுகிரகித்தது. கீதை முழுக்க வேதத்தினுடைய சாரம்னா அது அந்த வேதத்தினாலே சொல்லப்படக்கூடிய பிரம்மம் பண்ணினது, பெருமாள் வாயிலிருந்து வந்தது. அதனாலதான் கீதைக்கு அவ்வளவு ஏற்றம். அந்த மாதிரி இந்த திருவாய்மொழியும் வேதவாசனையோட வேதத்தினுடைய சாரத்தை எல்லாம் சொல்றதுன்னா இவர் நிச்சயமா நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஒரு பாகவதர் அல்ல. இவர் சாட்சாத் பரம்பொருள், அந்த வேதத்தை மூச்சுக்காற்றாக உடைய பரம்பொருள் அப்படின்னு சொல்றது மாதிரி. சேமம் குடுகையோ செய்ய திருப்பார் கடலோ, சேமம் அப்படின்னா வசிப்பிடம்னு அர்த்தம், வாசஸ்தானம். இவர் நிஜமாவே இவருக்கு சொந்த ஊர் குறுகையோ ஆழ்வார் திருநகரி தானோ, அல்லது செய்ய திருப்பார் கடலோ, இவர் சொந்த ஊர் ஆழ்வார் திருநகரியா இல்ல க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார் கடலா? அப்ப என்ன அர்த்தம், இவர் நம்மாழ்வாரா இல்ல பெருமாளா? நாமம் பராங்குஷமோ நாரணமோ, நிஜமாவே இவர் பேர் பராங்குஷன் அப்படின்னு நம்மாழ்வார்னு தான் பேரா இவருக்கு, இல்ல நாராயணன்னு பேரா? அப்படின்னா இவர் ஆழ்வாரா இல்ல பெருமாளா? தாமம் துளவமோ வகுளமோ, இவர் வகுள மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர், வகுளாபரணன் மகிழ் மாலை மார்பினன்னு சொல்றாங்களே, நிஜமாவே இவர் மகிழம்பூ மாலை போட்டு இருக்கிற நம்மாழ்வார் தானா அல்லது எப்போதும் துளசி மாலை போட்டு இருக்கிற நாராயணனா இவர்? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆழ்வார்னு சொன்னா, ஒரு பாகவதர்னு சொன்னா, ஒரு பக்தர்னு சொன்னா நம்ப முடியல. என்ன தோள் 2 4 உளவோ பெருமான் உனக்கு. நம்மாழ்வாருக்கு 2 தோள் தான், பெருமாளுக்கு 4 தோள் இருக்கு. சங்கு சக்கரங்களை ஏந்தின்னு இருக்கான், ஒரு கை அபயஸ்தமோ வரதஸ்தமோ சிந்த, ஒரு கை கதையை பிடிச்சுன்னு நிக்கிறது. 4 கை பெருமாளுக்கு, 4 தோள், சதுர்புஜம் பெருமாளுக்கு. எனக்கு சந்தேகமாவே இருந்துருக்கு. இவர் பெருமையை சொல்ல சொல்ல, இவர் பெருமையை கேட்க கேட்க, இவர் பாசுரங்களை பார்க்க பார்க்க இவர் ஆழ்வாரா பெருமாளான்னு சந்தேகம் ஜாஸ்தியாண்டே போறது. நிஜமா இவர் ஆழ்வார் திருநகரிக்காரர் தானா இல்ல திருப்பார்கடல்ல இருந்து வந்த பெருமாளா? நிஜமாவே இவர் பெயர் பராங்குஷன் தானா இல்ல நாராயணனா? இவர் நிஜமாவே கழுத்துல வகுளமாலை தான் போட்டு இருக்காரா இல்ல துளசி மாலை போட்டு இருக்காரா? இவருக்கு 2 தோல் தான் இருக்கா இல்ல 4 தோல் இருக்கான? என்ன பாருங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா பெருமாள்னு தோன்றது. பெருமாளா இருந்தா 4 தோல் இருக்கணும். 4 தோல் இருக்கான்னு பாத்துக்கோங்க. கழுத்துல நிஜமாவே வகுள மாலை தானா இல்ல துளசி மாலை தானான்னு செக் பண்ணிக்கோங்க. பேரை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இருக்கிற இடத்த ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மொத்தத்துல இவர் ஆழ்வாரே இல்ல, சாட்சாத் பெருமாளுடைய அவதாரம், ஸ்ரீமன் நாராயணனே ஆழ்வாரா வந்திருக்கான் அப்படின்னு. சுவாமி, நாம ஸ்ரீ வைஷ்ணவா நாம சொல்றது விஷயம் இல்ல. ஏதோ மதத்தை சேர்ந்த ஒருத்தன் சொல்றாங்க,
அத்தனை தூரம் ஆழ்வாருடைய பிரபாவம் இருக்கிறது. இப்படி எல்லாம் பாசுரத்தை பாடி ஆழ்வாருடைய பெருமையையும் அவருடைய பிரபந்தங்களுடைய பெருமையையும் சொல்லி ஆழ்வார் இடத்துல அபராத க்ஷமாபணம், அதாவது மன்னிப்பு கேட்டு போனா எல்லாம் சங்கப்புலவர்கள்லாம். இப்படி ஆழ்வாருடைய பெருமை இருந்தது. இப்ப அத்தனை சங்கப்புலவர்களும் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விக்கிரகத்தை தோல் ஏல பண்ணிட்டு நிக்கிறார். கையில நம்மாழ்வாருடையதான 4 பிரபந்தமும் ஓலைச்சுவடியா வச்சுட்டு இருக்கார். அத்தனை சங்கப்புலவர்களும் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறார். ஆழ்வாரும் இந்த 4 பிரபந்தங்களும் சுவாமி மதுரகவி ஆழ்வாரும் எங்களை எல்லாம் மன்னிச்சுடுங்கோ, மகா தப்பு பண்ணிட்டோம், இவர் ஆழ்வாரே இல்ல பெருமாள், இது இவர் எழுதின பாட்டே கிடையாது, சாட்சாத் வேதம், இனிமேல் நீங்க தாராளமா இந்த ஊர்ல என்ன இந்த உலகத்துல எங்க வேணாலும் இவருக்கு விருதங்கள் சொல்லிட்டு போலாம், உற்சவம் பண்ணலாம், இந்த புஸ்தகங்கள் தான் இந்த உலகத்துல வசந்த புஸ்தகம் அப்படின்னு நாங்களே ஒத்துட்டோம், அதனால எந்த தடையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சேவிச்சுட்டு ஒதுங்கி நின்னுண்டா. மதுரகவி ஆழ்வார் கம்பீரமா மார் தட்டிண்டு வெட்டி நடை போட்டு ஆழ்வார் ஏல பண்ணிட்டு பிரபந்தங்களை ஏல பண்ணிட்டு உற்சவத்தை தொடர்ந்து அப்படியே போறார். அப்படியே போய் பல வருஷ காலம் உற்சவங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு நம்மாழ்வாருக்கு நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்வத்சரோத்சவம், அத்தியனோத்சவம், அவதார உற்சவங்கள் 2 இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப நாள். பண்ணிட்டு ஆழ்வாருடைய பிரபந்தங்களை லோகத்துல பரப்பிண்டு ஆழ்வாருடைய அர்ச்சா திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அப்படியே காலம் தள்ளிண்டு வந்து ஒரு நாள் மதுரகவி ஆழ்வாரும் பரமோதி சுட்டார், நம்மாழ்வார் திருவடிகளை போய் சேர்ந்துட்டார். இப்படி ஆழ்வார் இருந்த காலத்துல அவருடைய பிரபாவம் எப்படி இருந்ததுன்னு நிறைய பார்த்தோம். ஆழ்வார் பரமபதிச்சு அர்ச்சாவதாரமா விக்கிரகமா அவதாரம் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய வைபவம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் மதுரகவி ஆழ்வார் காலத்துல. இப்ப மதுரகவி ஆழ்வாரும் பரமபதித்ததுக்கு அப்புறமா ஆழ்வாருடைய பிரபாவம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம், 2 உதாரணம் சொல்றேன் அடியன். கம்பர் ஆச்சரியமா ராமாயணம் பண்ணினார். கம்பராமாயணம்னு சொல்றோமே, அந்த கம்பராமாயணத்தை ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணணும்னு கம்பர் வரார். நாளைக்கு அரங்கேற்றம் நாள் குறிச்சாயிடுத்து. ராஜா வரா வாவரா இவாவரா எல்லாம் கூடணும். மேட்டழிய சிங்கர் சன்னதி முன்னால ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதி முன்னால இருக்கக்கூடியதான மண்டபம் கம்பர் மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபத்துல அரங்கேற்றம். நாளைக்கு அரங்கேற்றம் எல்லாம் வரப்போற. இவர் முதல் நாளே வந்துட்டார் கம்பர். கம்பரோட ஊர் தேரெழுந்தூர். தேரெழுந்தூர்ல ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாள் தாயார்லாம் சேவிச்சுட்டு பெரிய பெருமாளை போய் பிரார்த்திக்கிறார் கம்பர். சுவாமி நாளைக்கு என்னுடைய புஸ்தகத்துக்கு அரங்கேற்றம் இருக்கு, தேவல் அனுகிரகிச்சு அந்த புஸ்தகத்தை உகக்கணும்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சுட்டு தீர்ச்சடாரி எல்லாம் வாங்கிட்டு போய் படுத்துட்டார். ராத்திரி படுத்தா விட்டு சொப்னத்துல பெரிய பெருமாள் வந்து நம் ஷடகோபனை பாடினையோ அப்படின்னு கேட்டார். நம் ஷடகோபனை பாடினையோ அப்படின்னு கேட்டார். நம்மாழ்வார பாடினியா அப்படின்னு. ஏன்னா நம்முடைய சம்பிரதாயத்துல பெருமாளை பத்தி எந்த புஸ்தகம் எழுதுறதா இருந்தாலும் முதல்ல ஆச்சாரியனை பாகவத்தாலா இருக்கக்கூடிய ஆழ்வார்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். பகவத் வந்தனம் சுவாத்தியாயம் குரு வந்தன பூர்வகம் அப்படின்னு பகவான் விஷயமா எத்த பண்ணாலும் ஆச்சாரிய வந்தனம் இல்லாமல் குரு பரம்பரை தியானம் இல்லாமல் பண்ணக்கூடாது. கம்பர் நம்ம சமயத்தை சேர்ந்தவர் இல்ல, புலவர் அவர். அதனால அவர் பாட்டுக்கு ராமாவதாரம் அப்படின்னு ராமனை பத்தி பாட ஆரம்பிச்சுட்டார். இது என்ன பெருமாளை பத்தி பாடுறச்ச பாகவதால பத்தி பாடாத பாடுறது, அது வழக்கம் இல்லையே. எல்லா பாகவதாலுக்கும் பிரதானமா இருக்கக்கூடிய நம்மாழ்வார் பாடாம பாடலாமோ? எப்படி சிவை குண்டத்துல விஸ்வக்சேனர் தான் எல்லாத்துக்கும் பிரதானமோ அந்த மாதிரி இந்த பூலோகத்துல நம்மாழ்வார் தானே பாகவத கோஷ்டிக்கெல்லாம் அக்கரகண்யர். அவரை பாடிட்டு நீ பாடுன்றது போல நம் ஷடகோபனை பாடினையோ அப்படின்னு கேட்டா சுவாமி பாடலையே, அப்ப பாடு சரின்னு ராத்திரி தூங்கின்ற கம்பர் எழுந்து உட்காந்துட்டார். நம்மாழ்வார் மேல ஷடகோபர் அந்தாதின்னு ஒரு 100 பாட்டு பாடினார். மறுநாள் கார்த்தால வந்து நாளைக்கு அரங்கேற்றம் பண்றேன், இந்த புஸ்தகத்தை ஏத்துன்னு அனுகிரகிக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தித்த போது பெருமாள் சொப்னத்துல வந்து இந்த மாதிரி அருளி செய்தான். நம் ஷடகோபனை பாடினையோன்னு கேட்டான். அதனால ஆழ்வார் விஷயமா ஒரு பிரபந்தம் பண்ணிருக்கேன், ஷடகோபர் அந்தாதின்னு பேரு, முதல்ல அதை அரங்கேற்றம் பண்ணிவிடுறேன்னு சொல்லி அத்தை பண்ணிட்டு அப்புறமா கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணா விட்டு ஒரு பாட்டுக்கும் சொல்லி அர்த்தம் சொல்றச்ச நிருசிம்மன் மேட்டழகிய சிங்கர்னு சொல்லக்கூடிய நிருசிம்மன் மேட்ல இருந்துட்டு அம்மாமா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், நீ சொல்றது சரிதான்னு சொல்றது போல ஸ்திரக்கம்பமும் கரக்கம்பமும் பண்ணினான். அதாவது தலையாட்டுறதும் கையாட்டுறதும் ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. அவனை பத்தி சொன்னா யார் ஒத்துக்கணும்? அவன் தானே ஒத்துக்கணும். ராமாவதாரம் பண்ணினவன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். நிருசிம்மன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய சரித்திரத்தை எழுதினா நம்ம சரித்திரத்தை நாம தானே ஆமாவா இல்லையான்னு சொல்லணும். ஆமாமா நீ சொல்றது சரிதான், அத்தனையும் சத்தியம்தான் அப்படின்னு தலையாட்டினார் கையாட்டினார் அப்படின்னா அதுக்கெல்லாம் பிரதான காரணம் நம்மாழ்வார பாடினது. அப்படி
நம்மாழ்வார் பரம்பதிச்சு, மதுரகவி ஆழ்வார் பரம்பதிச்சு பல காலங்கள் ஆனதுக்கு அப்புறம் பெரிய பெருமாளே நம்மாழ்வாரை பாடாம அவரை பத்தி பாடக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா அப்படி இருந்தது நம்மாழ்வாருடைய பிரபாவம். இன்னொரு முறை கருவூரார் அப்படின்னு ஒரு சித்தர், இந்த 18 சித்தர்கள் தான் சொல்றாளே அதுல கருவூரார் அப்படின்னு ஒருத்தர், கருவூர் சித்தர் அப்படின்னுவா. அவர் சிவபக்தர். அவர் அப்படி சிவக்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் சுத்திட்டு வந்துட்டு இருக்கார். வரச்ச ஆழ்வார் திருநகரிக்கு வந்தார். அங்க ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தார். ஒரு நாய் தாமிரபரணி நதியினுடைய ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு வரும். அந்த இன்னொரு கரையில இருக்கக்கூடியதுதான் ஆழ்வார் திருநகரி அக்ரஹாரம். அங்க இருக்கிறவாள்லாம் நம்ம ஆழ்வாருடைய பரம பக்தர்களான சிவவிஷ்ணவா. எங்க ஆழ்வார்னு மாறு தட்டிக்க கூடியவா. அத்தனை பக்தி ஆழ்வார் இடத்துல வாழ்க்கெல்லாம். அவெல்லாம் நித்தியம் ஆழ்வாருடைய பிரபந்தங்களை சேவிக்காம இருக்க மாட்டா. நித்தியம் கோவிலுக்கு கோஷ்டியில போய் பிரபந்த சேவா காலம் பண்ணி தீர்த்தம் வாங்கிக்காம வரமாட்டா. அப்படி நித்தியம் திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களை சொல்லக்கூடியவா வைஷ்ணவா வாழலாம். அவன் ஆத்துக்கு வந்து திருவாராதனம் பண்ணி சாதம் சாட்டு சாட்டை எச்சலையை கொண்டாந்து வாசல்ல போடுறான். அந்த எச்சலையில ஒட்டின்னு இருக்கிற சாத்தை சாப்பிடணும்னு ஒரு நாய் வந்து ஒரு நாளும் அந்த தாமிரபரணி ஆத்தை கடந்து வர்றது. வந்து அப்படி இலைய மோந்துண்டு என்ன இருக்கோ சாப்பிட்டு போறது. வயிறு ரொம்ப எடுத்துனா போயிடும். இங்க சாப்பிடும், தாமிரபரணி தீர்த்தம் சாப்பிடும், அந்த கரைக்கு அது ஊருக்கு போயிடும். அது இப்படியே ஒரு நாள் அந்த கருவூர் சித்தர் அப்படியே அந்த தாமிரபரணி நதிக்கரையில வந்துட்டு இருக்கிறச்ச இந்த நாய் போச்சு, வெள்ளத்தை தாண்டிட்டு போச்சு. இவர் பாக்குறாரு, நாய் எங்கடா போறது வெள்ளத்தை தாண்டிட்டு அப்படின்னு. ஆனா ஸ்ரீவைஷ்ணவாத்த வாசல்ல இருக்கிற எச்சலையில இருக்கிற சாத்தெல்லாம் சாப்பிட்டு வந்தது. பார்த்தா திரும்ப வந்து கிராஸ் பண்ணிட்டு தீர்த்தம் சாப்பிட்டு அது அந்த கரைக்கு இது ஊருக்கு போறச்ச வழியில திடீர்னு வெள்ளம் வந்துட்டு எதிர்பாராம தாமிரபரணியில. இவர் வெள்ளத்தை பார்த்த உடனே வெள்ளம் கொஞ்சம் ஃபோர்ஸா வரது, ஆபத்தா இருக்கும், நாம இப்ப இறங்க வேண்டாம்னு கரையில நின்று பார்த்துட்டு இருக்காரு. நாய்க்கு பாவம் அதெல்லாம் தெரியல, இறங்கி போயிடுது. பகுத்தறிவு இல்லையோன்னு இறங்கி போயிடுது. திரும்பி வரச்ச வெள்ளம் பயங்கரமா ஆர்ப்பரிச்சுன்னு வந்ததுல நிறைய தீர்த்தம் சாப்பிட்டு எடுத்து வயிறு அப்படியே பெருசா பருத்து போயிடுத்து, வயிறு வெடிச்சு போயிடுத்து. நாயனுடைய மண்டை செதறி நாயனுடைய ஆத்மா வெளியில போறது. அதை கருவூரார் பாக்குறாரு. அது வைகுண்டம் போகக்கூடிய ஜீவன் எப்படி வந்து சுஷும்னா நாடி வழியா போறதோ அந்த மாதிரி வந்து பரம தேஜஸோடு கூட அந்த நாயனுடைய ஆத்மா வைகுண்டம் போகக்கூடிய நாடி வழியே வெளியில போய் அந்த நாயுடைய ஆத்மாவை வைகுண்டத்துல இருந்து விஷ்ணு தூதா வந்து புஷ்பக விமானத்துல ஏற்றி உட்காந்து வச்சுட்டு அழிச்சுட்டு போறான். கருவூரார் பார்த்தார், என்னடா இது எச்சலையில இருக்கிற சாட்ட நாய்க்கு இவ்வளவு பிரபாவமா அப்படின்னு வெள்ளம் வடிஞ்சா விட்டு ஊர்ல வந்து விசாரிக்கிறார். இது என்ன பெருமையை, நான் இப்படி ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்த்தேன், எப்படி இதெல்லாம் நடக்கும், எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு கேட்டா, அப்ப அவ வந்து அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை, நம்மாழ்வாருடைய பெருமை, அவருடைய கிரந்தங்களினுடைய பெருமையை எல்லாம் சொல்லி, நம்மாழ்வார ஆசிரியிச்சு சரணாகதி பண்ணவாளுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு, அவர் காட்டின வழியில வாழறவாய் வாழலாம், நம்மாழ்வாருடைய பக்தர்களை வாழலாம். இவா சாட்டு போட்ட அந்த எச்சல் பிரசாதத்தினுடைய மகிமையினால நாய்க்கு வைகுண்டம் கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இவா நம்மாழ்வாருடைய பக்தர்களா அவருடைய பிரபந்தங்களை சொல்லிட்டு இருக்கிறது தான் காரணம். நம்மாழ்வாருடைய அனுகிரகம் இவர்களுக்கு வந்து, இவர்களுடைய அனுகிரகம் அந்த பிரசாதத்துல வந்து, அந்த பிரசாதத்தினுடைய மேன்மையினால நாய் வைகுண்டம் போறதுன்னா அப்ப நம்மாழ்வாருடைய பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே கதி கலங்கி போயிட்டார். அவர் கதி கலங்கி போய் கோவிலுக்குள்ள போய் நம்மாழ்வார இப்பேற்பட்ட மகான சேவிக்காம போக கூடாதுன்னு கோவிலுக்கு போய் பெருமாள் எல்லாம் சேவிச்சு பிரதட்சணமா திருப்புலி ஆழ்வார் அடிக்கு வந்துட்டார். வந்து நம்மாழ்வாருடைய அர்ச்சா திருமேனி அவர் விக்கிரகத்தை பார்த்து ஒரு பாட்டு பாடினார். யாரு? சைவ சித்தராக இருக்கக்கூடிய கருவூரார். வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதமளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ, பெருமாள் மகுடம் சாய்க்கும்படிக்கு கவி சொல்லும் ஞான தமிழ்கடலே அப்படின்னார். வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதமளித்தாய். உன்னுடைய அடியவர்களா உன்னுடைய பிரபந்தத்தை சேவிச்சுட்டு இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவா சாட்டு போட்ட எச்சசோத்த சாட்ட நாய் வைகுண்டம் போறது, அந்த எச்சல சாட்ட நாய்க்கும் வைகுண்டம் தரக்கூடிய அளவுக்கு உம்முடைய கருணை இருக்கு சுவாமி, உம்முடைய பெருமை இருக்கு. உம்முடைய பக்தா சாட்டை எச்ச சாட்டு தானே அது வைகுண்டத்துக்கு போச்சு. அப்ப அந்த அனுகிரகத்துக்கு நீர் தான் காரணம். இப்படி எச்ச சோத்த தின்ன நாய்க்கு வைகுண்டம் கொடுத்தீரே, அந்த நாயோடு கூட இந்த பேய்க்கும் வைகுண்டம் தரக்கூடாதா அப்படின்னு யார் சொல்றது? கருவூர் சித்தர்னு சொல்லக்கூடிய சிவபக்தர் சொல்றார். ஏன் தன்னை பேய்னு சொல்லிக்கிறார் அப்படின்னா, சிவனுக்கு பேயோடு ஆடின்னு ஒரு பேர் உண்டு.
ஸ்மசானத்துல பேய்கள்லாம் ஆடிட்டு இருக்கோம், அதுகளோட சேர்ந்த நடனமாடக்கூடியவன்னு சிவனுக்கு பிணங்களிடு காடதனுள் நடமாடு பின்யகனோடு அப்படின்னு திருமங்கை ஆழ்வார். காட்டுல பணங்களோடு கூட பேய்களோடு கூட நடனமாடக்கூடியவன் சிவனுக்கு பேரு. பேயோடு ஆடின்னு பேர் அவனுக்கு. அவனோட சேர்ந்து சேர்ந்து இவாள்லாம் ஆடுறபடினால, அவனுடைய பக்தாலா இருக்கிறபடினால இவாளுக்கு பேயின்னு பேரு அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ, அந்த நாய்க்கு மோட்சம் கொடுத்தீங்களே சுவாமி, இந்த பேய்க்கு மோட்சம் தரக்கூடாதா அப்படின்னு யாரு கேட்கிறார்? பெருமாள் மகுடம் சாய்க்கும் படிக்கு கவி சொல்லும் ஞானத்தமிழ் கடலே. தமிழ்கடல் இவராட்டமா தமிழ் மொழியில கை தேர்ந்தவா யாரும் கிடையாது. இதுவரைக்கும் தமிழ் மொழியில திருவாய்மொழியை விட வசந்த நூல் ஒண்ணு வந்ததில்லை. அதுக்கு சங்கப்பலகையே சாட்சி. ஆழ்வாரே சொல்றார், இருந்தமிழ் நூல் அப்படின்னு இருக்கார். பெரிய தமிழ் நூல். பெரிய தமிழ் நூல்னா என்ன, சைஸ்ல பெருசா? இது 1102 பாசுரம் தானே. இதுக்கு மேல ஆயிரக்கணக்கான பாசுரங்கள்லாம் இருக்கிற புஸ்தகம் எல்லாம் இருக்கு. அப்படி இல்ல, பெருமையிலே, அர்த்த செறிவிலே, அனுபவத்திலே கிடைக்கக்கூடிய பலன்ல பெருசு. திருவாய்மொழி படிச்சா என்ன கிடைக்கும்? மோட்சமே கிடைக்கும். அதுக்கு மேல என்ன பலன் இருக்கு? அதனால இரும் தமிழ் நூல் அப்படின்னா பெரிய தமிழ் நூல். இந்த உலகத்துல பெரிய தமிழ் நூல் எதுன்னா திருவாய்மொழி தான். சங்கப்பலகையே சாட்சி இதுக்கு. அப்படி பெரிய தமிழ் நூலை அருளி செய்கிற அளவிற்கு தமிழ் மொழியிலே கடல் போன்ற ஞானத்தை உடையவர், ஆழ்ந்த ஞானத்தை, பரிந்து விரிந்த ஞானத்தை உடையவர். அதனால தமிழ் கடல். தமிழ் மொழியில கடல் போன்ற ஞானம் இருக்கிறதெல்லாம் சரி, ஏதோ உதவாத விஷயத்தை எல்லாம் பாடிட்டு இருக்காரு அண்ணா, அது கிடையாது. ஞான விஷயங்களையே பாடுகிறார். எதை பாடணுமோ, எதை பாடினா மோட்சமோ அதை மட்டுமே பாடுறார். அதனால ஞான தமிழ் கடல். ஏதோ போதுபோக்கா காதலையும் இயற்கையும் வர்ணிச்சு பாடக்கூடிய கற்பனை கவிஞர் அல்ல இவர். ஞான தமிழ் கடல். எப்பேற்பட்ட ஞான தமிழ் கடல் அப்படின்னா, இவரே பாட்டு எழுதி எழுதி இவரே ரசிச்சுப்பார், இல்ல 4 பேர் ரசிப்பா அப்படின்னு சொல்லும்படியானவர் அல்ல. பெருமாள் மகுடம் சாய்க்கும்படிக்கு கவி சொல்லும் ஞான தமிழ் கடல். இவர் சொல்ற பாசுரத்தை கேட்டு பெருமாள் அப்படியே மெய் மறந்து ரசிப்பானோ அந்த பாட்டை. அப்ப இவருடைய பாசுரத்தை பெருமாள் அப்படியே மெய் மறந்து அப்படியே உருகி உருகி அனுபவிக்கிறச்ச, பெருமாளுடைய தலை ஆடுறச்ச பெருமாளுடைய கிரீட்டம் மகுடமும் சேர்ந்து அப்படியே ஆடுமா. என்ன ஆச்சரியமா பாடுறார் இவர். இப்படி பாகவதா பகவான பாடுறச்ச பகவான் எப்படி அதை அனுபவிச்சு ரசிச்சு உணர்வு பூர்வமா அதை கொண்டாடுறான் அப்படின்றத எங்க பார்க்கலாம்னா, இந்த அன்னமையா அப்படின்னு தெலுங்குல ஒரு படம் வந்தது. அன்னமாச்சாரியான் தமிழ்ல கூட எடுத்தான் அந்த படத்தை. அதுல அன்னமாச்சாரிய சுவாமி கடைசி காலத்துல திருவேங்கடமுடையான் திருவடியில போய் சேரக்கூடியதான சந்தர்ப்பம். அப்போ இந்த ஆத்மாவை இன்னும் எத்தனை நாள் இந்த லோகத்திலேயே வச்சுட்டு இருக்க போற, இன்னுமா இந்த ஆத்மா பக்குவப்படவில்லை, காய்ச்சின பாலையே எத்தனை முறை திரும்ப திரும்ப காய்ச்சின்னு இருப்ப, நன்ன சுண்ட காய்ச்சா எடுத்து சாப்பிடு, இந்த ஆத்மா எல்லா சோதனைகளையும் கடந்து எல்லா பக்குவ நிலையையும் எய்தி விட்டது, இதுக்கு மேல என்ன புடம் போட்டு என்ன பக்குவப்படுத்தலாம்னு நினைச்சுட்டு இருக்க இந்த ஆத்மாவை, நான் உன் திருவடிக்கு வரக்கூடிய சமயம் வந்துடுத்தோ, என்னை ஏத்துக்கோன்னு கடைசியா ஒரு பாட்டு பாடினார். வைகுண்டம் போயிட்டார் அன்னமாச்சாரிய சுவாமி. அந்தர்யாமின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாட்டு. அந்த பாட்டு பாடுறச்ச பெருமாளும் தாயாரும் எப்படி உருகி அப்படி அனுபவிச்சு தலையாட்டுவா அப்படின்றத, அவெல்லாம் சாதாரண மனுஷா நடிகர்கள் தான், இருந்தாலும் அந்த பாவம் தானே முக்கியம் நமக்கு. அதை பாக்குறச்ச ஒரு நடிகனே இந்த அளவுக்கு இதை அனுபவிச்சு தலையாட்டுறான் அப்படின்னா பெருமாள் நிச்சயமா எப்படி அனுபவிப்பார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அத வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு தேவதாந்திர சம்பந்தியான சித்தர் சொல்றார். பெருமாள் மகுடம் சாய்க்கும்படிக்கு கவி சொல்லும் ஞான தமிழ் கடலே. ஆழ்வார் பாடுறார், பெருமாள் அப்படி என்னமோ பண்றது, பெருமாளுடைய உள்ளம் அப்படி உருகிறது, அவரையும் மீறி அவர் தலை அப்படி சொக்கி சுழண்டு ஆடுறது. அப்படி பெருமாளுடைய கிரீட்டத்தையே ஆட்டும்படியா தமிழ் பாடக்கூடியதான ஞான தமிழ் கடல் இந்த ஆழ்வார். அந்த ஆழ்வார் நாய்க்கு பரம்பதம் கொடுத்தது போல எனக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஆழ்வாருடைய பெருமை அத்தகையது. இன்னும் கொஞ்ச காலம் கழித்து சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் ஆழ்வார் திருநகரிக்கு முதல் முறையா நம்மாழ்வார் அவர் அவதாரம் பண்ணின ஊரெல்லாம் சேவிக்கணும், திருப்புலி ஆழ்வாரை சேவிக்கணும்னு வரார். வந்த உடனே ஆழ்வார் திருநகரி கொஞ்சம் நெருங்கிட்டா விட்டு போற வரவாளையெல்லாம் கூட்ட ஆழ்வார் திருநகரி எவ்வளவு தூரம் வந்துடுமான்னு கேட்டுட்டே போறார். அத்தனை ஒரு ஊற்றம் ஆழ்வார் திருநகரி போகணும்னு ஒரு ஆசை, எக்ஸைட்மெண்ட் ஆழ்வார் சுவாமிக்கு. கேட்டுட்டே போறார். இதை வந்துடும் ஆளுக்கு ஒண்ணு சொல்றா. நெருங்க சந்தோஷம். தாமிரபரணி நதி கரைக்கு வந்துட்டார். ஆழ்வார் திருநகரி தூரத்துல இருந்து தெரியறது. அத்தனை சந்தோஷம் சுவாமிக்கு. இப்ப அந்த ஊர் எல்லையில இருந்து ஒரு பாட்டு பாடுறாரு சுவாமி. இதுவோ திருநகரி, ஈதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான் வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர் அப்படின்னு அந்த ஊரை கொண்டாடுறார். இதுதான் திருநகரியா? இதுதான் ஆழ்வார் திருநகரியா? இதுதான் நம்மாழ்வார்
விக்கிரகம் அவதாரம் பண்ணின பொருணை யாரா? தாமிரபரணி நதியா? இதுவோ பரமபதத்தை எல்லை. நம்மளையெல்லாம் வைகுண்டத்துக்கு அழிச்சுண்டு போகக்கூடிய நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமா வாசஸ்தானமா இருக்கக்கூடியது சாதாரணமா ஒரு தாமிரபரணி நதிக்கரையோ ஒரு கிராமமோ அல்ல. இது வைகுண்டத்து எல்லை. இது இங்க இருந்துதான் வைகுண்டத்துக்கு போனோம். இந்த ஆழ்வார் திருவடியை பிடிச்சுட்டு தான் வைகுண்டத்துக்கு போனோம். இன்னைக்கு எப்படி அந்த ஆழ்வார் பெருமாள் திருவடிகளுக்கு வைகுண்டத்துக்கு போனாரோ அவரை பிடிச்சுட்டே நாமளும் வைகுண்டம் போனோம். இதுவோ பரமபதத்து எல்லை. இதுவேதான் வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபனூர். நாம் அறிய வேண்டிய வேத வேதாந்தங்களினுடைய அர்த்தங்களை எல்லாம், தத்மகித புருஷார்த்தங்களை எல்லாம் அழகிய தமிழிலே பிரபந்தமாக பாடின நம்மாழ்வாருடைய ஊர் இதுதானோ அப்படின்னு இந்த ஊரை கொண்டாடி இதை பரமபதத்தினுடைய எல்லைன்னு சொல்றாரு ஆழ்வார். அப்படின்னா சுவாமின்னா இந்த ஊருடைய பெருமையை புரிஞ்சுக்கணும். எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர் எல்லையில இருந்து தான் அந்த ஊருக்கு போக முடியும். அப்ப பரமபதத்தினுடைய எல்லையில இருந்து தானே பரமபதத்துக்கு போக முடியும். எப்படிடா பரமபதத்துக்கு போறதுன்னா எல்லைக்கு வந்தா எடுத்தோ அப்படியே உள்ள போக வேண்டியதுதான். அப்படின்னா என்ன? ஆழ்வார் திருநகரி பரமபதத்து எல்லைன்னா ஆழ்வாருடைய திருவடி தான் வைகுண்டம். ஆழ்வார் திருவடியில போய் விழுந்தா போற ஆழ்வார் ஐஷம் போயிடுவார். அப்படி ஆழ்வாரை பெருமாளாகவும் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியை ஸ்ரீவைகுண்டமாகவும் சுவாமி ராமானுஜரே காட்டி கொடுத்தார். அப்படின்னா அப்பேற்பட்ட பெருமை ஆழ்வாருடையது. திருவள்ளுவர்னு திருக்குறள் எழுதினாரு. அவர்னு சில பேர் சொல்றா, சில பேர் அவர் இல்ல திருவள்ளுவர் நாயனார் அப்படின்னு ஒருத்தர்னு சொல்றா. ஏதோ யாரோ ஒருத்தர் குறள் எழுதினவர், அவருக்கு வள்ளுவர்னு பேரு. அவர் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை கொண்டாடுறபடியா அவர் குறள் பாடியிருக்கார். குறுமுனிவன் முத்தமிழும் எம் குறளும் சிறுமுனிவன் வாய்மொழியின் சேய் அப்படின்னு குறள். அது குறுமுனிவன் அப்படின்னா அகஸ்தியர். அவருடைய முத்தமிழ் அப்படின்னா தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகஸ்தியராலே அருளி செய்யப்பட்ட இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொல்லக்கூடிய 3 தமிழ். அப்படி அகஸ்தியராலே பண்ணப்பட்ட இயல் இசை நாடகத்தமிழோ எம் குறளோ நீங்கள்லாம் பெருமையா சொல்றீங்களே, இந்த உலகம் உய்வதற்காக திருவள்ளுவர் திருக்குறள் பாடினார் அப்படின்னு உலக பொது மறைன்னு சொல்றீங்களே, அப்பேற்பட்ட என்னுடைய திருக்குறளோ திருமுனிவன் சின்னதா குழந்தையாட்டமா இருக்கக்கூடிய இந்த நம்மாழ்வார் இருக்கார் பாருங்க, அவருடைய வாய்மொழியின் சேய். வாய்மொழின்னா என்ன? அவர் வாயிலிருந்து வந்த மொழி, அவர் வாயிலிருந்து வந்த பாசுரம்னு ஒண்ணு. பிரதானமா திருவாய்மொழின்றத வாய்மொழின்றார். ஏன் திரு விட்டுட்டார் அப்படின்னா, குறள் அப்படின்னா 7 சீர் தான் வரணும், இத்தனை எழுத்து தான் வரணும்னு லட்சணம் இருக்கு. இப்ப திருவாய்மொழின்னு போட்டா கடைசியில சேன்ற வார்த்தையை விட்டுட வேண்டியிருக்கும். அப்ப அர்த்தம் வராது. அப்ப திருவாய்மொழின்னு சொன்னாலும் வாய்மொழினாலும் ஒண்ணுதான், திரு எவ்வூழ்னாலும் ஒண்ணுதான், திருவரங்கம்னாலும் அரங்கம்னாலும் ஒண்ணுதான். அந்த மாதிரி திருவாய்மொழியை வாய்மொழின்றார். அகஸ்தியருடைய இயல் இசை நாடகத்தமிழும் சரி, என்னுடைய திருக்குறளும் சரி, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு முன்னாலே குழந்தை, பிஞ்சு குழந்தை, சேய், எழுந்து நிக்கிற சாமர்த்தியம் கூட இல்லாம தவழ்ந்து இருக்கிற குழந்தை எங்க புஸ்தகங்கள்லாம். எந்த அகஸ்திய முனிவர் தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தாரோ அவருடைய இலக்கணங்களே நம்மாழ்வாருக்கு முன்னால ஒரு குழந்தையாட்டம் தவழுறதுன்னா அந்த ஆழ்வாருடைய பிரபாவம் என்ன? இப்படியா நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை சொல்லிண்டே போலாம். நம்மாழ்வார் பரம்பரிச்சா விட்டு மதுரகவி ஆழ்வார் அவர் விஷயமா 3 பண்ணாருன்னு சொன்னோமே நேத்து. அதுல முதல்ல 1 கண்ணனுன் சிறுத்தாம்பு பாடினது, 2வது அவருக்கு அர்ச்சாவதார விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு உற்சவங்கள் எல்லாம் பண்ணிட்டு போனது, 3வது நம்மாழ்வாருடைய பிரபந்த சதுஷ்டயத்தையும் பிரவர்த்திப்பித்தது. நம்மாழ்வாருடைய திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம், திருவாய்மொழி முதலான 4 திவ்ய பிரபந்தங்களையும் இந்த உலகிலே பரப்பியது. நம்மாழ்வார் அதை அருளி செய்தார். மதுரகவி ஆழ்வார் பட்டோல பண்ணிண்டார். இன்னமும் ஆழ்வார் திருநகரில திருப்புலி ஆழ்வார் அடியில தான் இருக்கு அந்த 4 பிரபந்தமும். அது உலகத்துக்கெல்லாம் போய் சேர்ந்தாதானே அத்தை கொண்டு 4 பேர் சரணாகதி பண்ணி வைகுண்டம் போவார். அப்ப அநேகேஷாம்ச போதனம் அந்த 4 பிரபந்தங்களையும் நிறைய பேர் கொண்டு சேர்க்க வேண்டாமா? அது யாருடைய கடமை? நம்மாழ்வார் மகா யோகியா இருந்தபடியினால, ஒரு க்ஷணமும் பெருமாளை பிரிஞ்சு இருக்க முடியாதவரானபடியினாலே உடனே வைகுண்டம் போனோன்னு 36 வயசுலயே போயிட்டார். அப்போ அந்த பிரபந்தங்களை பாடின அவர் இந்த உலகத்துல அதை பரப்பல. அதை பண்ண வேண்டிய கடமை யாருடையது? சிஷ்யாளுடையது. நம்மாழ்வாருடைய ஒரே சிஷ்யரும் பிரதான சிஷ்யருமான மதுரகவி ஆழ்வார் இந்த காரியத்தை பண்ணார். இப்படி ஆச்சாரியனுடைய கிரந்தங்களை உலகத்திலே பரப்பிக் கொண்டிருந்தார். இப்படி 3 கைங்கரியங்களை ஆச்சாரியன் விஷயமாக தான் அனுஷ்டித்து காட்டி, நாமெல்லாம் நம்ம ஆச்சாரியன் இடத்துல எப்படி நம்மளுடைய நன்றி கடனை செலுத்தணும்ன்றது நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். ஒரு சிஷ்யன்னா எப்படி இருக்கணும்? மதுரகவி ஆழ்வார் ஆட்டமா தான் இருக்கணும். குரு பக்தின்றது எப்படி இருக்கணும்? மதுரகவி ஆழ்வாருக்கு நம்ம ஆழ்வார் இடத்துல இருந்தது போல இருக்கணும். அதான் சுவாமி தேசிகனே சொல்லிட்டாரு, சிஷ்யாலாம் ஆச்சாரியனுக்கு எந்த பதில் உதவியும் பண்ண முடியாதுன்னு. அதனால என்ன பண்ணாலும் ஆச்சாரியனுக்கு பதில் உதவி நம்மளால பண்ண முடியாது, பேசாம இருக்கலாம், நமக்கு ஆச்சாரியனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு
விலகிடக்கூடாது. என்ன பண்ணாலும் ஆச்சாரியன் பண்ண உபகாரத்து சமம் இல்லதான், அதுக்காக ஆச்சாரியனுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கலாமா? இப்ப என்ன பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணுங்கன்னு மதுரகவி ஆழ்வார் காட்டி கொடுத்திருக்காரு நமக்கு. இப்படி குரும் பிரகாஷயே தீமான் அப்படின்னு ஆச்சாரியனையும் அவருடைய கிரந்தங்களையும் உலகத்திலே பரப்பிக்கொண்டு சில காலம் வசித்து சுவாமி மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாருடைய திருவடிகளை அடைந்து விட்டார். இப்போ நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களினுடைய சங்கிரகம், 4 பிரபந்தங்கள்ல சங்கிரகமா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல திருவிருத்தம்னு சொல்லக்கூடிய முதல் பிரபந்தம், முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டு. இதுல என்ன சொல்லியிருக்கார் சாரமான்னா, இந்த சம்சாரத்தினால ஏற்படக்கூடிய தாபத்தை என்னால தாங்கிக்க முடியல, இன்னமும் இந்த சம்சாரத்துல என்ன வச்சுட்டு இருக்காதே, எனக்கு இந்த சம்சாரமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இப்படி தவித்துக் கொண்டிருக்கிற இவர் இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை அடையணும்னா என்ன வழின்னா சரணாகதி தான் வழின்னு சொல்லி சரணாகதியை வெளியிட்டார். இதுல அதாவது சம்சாரத்தினால வரக்கூடிய தாபம், அந்த அனல் தாங்க முடியல, அதுல இருந்து தப்பிக்கிற ஒரே வழி சரணாகதி தான் அப்படின்னு சொல்லி இந்த திருவிருத்தத்துல சாரமா சொல்லிருக்காரு. திருவாசிரியத்துல என்ன சொல்றாருன்னா, பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்வரூபம், அவனுடைய தன்மை, அவனுடைய ஸ்வபாவம், அவனுடைய குணங்கள், இதையெல்லாம் நேர கண்டு அனுபவித்த விஷயத்த நமக்கு அப்படியே அனுபவமா கொடுக்கிறார். இதுக்கு பரஜானம்னு பேரு. பரஜானம் அப்படின்னா பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை நேர பார்த்து அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு அனுபவிச்சு வரக்கூடியதான ஞானத்துக்கு பரஞானம்னு பேரு. அது நமக்கு வருமா சுவாமி? எப்படி வரும்? அந்த பரமனை நேர பார்த்தா தானே வரும். ஆழ்வார்கள்லாம் நேர பார்த்தா அவளுக்கு பரஞானம் வருது. நாமெல்லாம் பெருமாளை நேர பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு புண்ணியம் பண்ணவாளா? நமக்கு அவ்வளவு பக்தி உண்டா? அப்ப நமக்கு அது ஏற்படலையே. ஆனா நமக்கும் பரஞானம் ஓணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. என்னன்னா, பகவான நேர கண்டு உள்ளது உள்ளபடி அனுபவித்த ஆழ்வார்கள் அவர்களுடைய ஞானத்தை பிரபந்தமாக வெளியிட்டால் அந்த பிரபந்தத்தை கொண்டு பரஞானத்தை ஓரளவுக்காவது உணர முடியும் நம்மளால. அப்படி அவர் பெருமாளுடைய ஸ்வரூப சுபாவங்களை எல்லாம் பிரத்யட்சமா பார்த்து அனுபவிச்சார் பாருங்க. திருப்புலி ஆழ்வார் அடியிலே பெருமாள் எல்லாம் வந்து காட்ட காட்ட பார்த்து பார்த்து பாசுரம் பாடினாரே, அந்த பரஞானத்தை எல்லாம் திருவாசரியத்திலே வெளியிட்டார். அதனாலதான் திருவாசரியம் 7 பாசுரமும் அப்படியே வேதத்தினுடைய பரமசாரமா இருக்கக்கூடியது. ஆழ்வார் சொல்ற ஒன்னொன்னும் அப்படியே கன்னத்துல பலார்னு அரைராப்புல இருக்கும். அதுல இதுதான் விஷயம். நம்ம ஆழ்வார் கூட இவ்வளவு காட்டமா இவ்வளவு கடுமையா பேசுவாரா அப்படின்னா பேசுவார். திருவாசிரியத்துல பாருங்க, நீ பெருமாளை விட்டுட்டு வேற தேவத்தை எல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எப்படி தெரியுமா? பெத்த தாயார் வந்து குளிக்க முடியாம நோயில் அவசப்பட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு எவனோ ஒருத்த மணக்கட்டைய போய் வெந்நீர்ல குளிப்பாட்டினானா, அந்த கதையா இருக்கு. நீ பெருமாளை விட்டுட்டு தேவதாந்திரத்தை எல்லாம் பிடிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடியவரா நம்மாழ்வார்? கொஞ்சி கொஞ்சி சொன்னார், கேட்கல நாமோ. சரி, சொல்ல வேண்டிய விஷயத்தை சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் அப்படின்னு கொஞ்சி சொல்றேனோ கோபமா சொல்றேனோ கேட்டுக்கோ, சொல்றதுக்குன்னு வந்தேன், கேட்டா உனக்கு நல்லதுன்னு சொல்லி கொஞ்சம் தீர்க்கமா சொல்லி இருக்கிற விஷயங்கள் அங்க திருவாசிரியத்துல. அடுத்தது பெரிய திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தம். அதுல பரமபக்தின்னு சொல்லக்கூடிய பக்தியை வெளியிட்டார். முதல்ல பரஞானம், இப்போ பரமபக்தி. இந்த பரமபக்தின்றது என்னன்னா, பகவான விசேஷமா அனுபவிக்கிறதுல தனக்கு இருக்கக்கூடிய துறை அப்படின்னா அவசரம். நம்மளாட்டம் என்னைக்கு வைகுண்டம் கொடுக்குறானோ கொடுக்கட்டும், அனுபவிச்சுக்கலாம், அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு காலம் தள்ளாம, ஒரு நாள் பொறுக்க முடியாது, ஒரு க்ஷணம் பொறுக்க முடியாது, இப்பயே அழிச்சுக்கோன்னு எத்தனை துடிச்சார், எத்தனை தவிச்சு போனார். அப்பா ஏண்டா வரமாட்டேன்றேன்னு எத்தனை கதறினார். அந்த கதறல்கள் தானே திருவாய்மொழின்னு சொல்றோம். அப்படி துறை, அவ்வளோ வேகம், அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளவு சீக்கிரம் போனோம். அத்தனை கியூரியாசிட்டி பெருமாள் கிட்ட போறதுக்கு ஆழ்வாருக்கு. அப்படி பகவானை அனுபவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய விசேஷ துறை, அதீத துறை அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபக்தியை பெரிய திருவந்தாதியில வெளியிட்டார். திருவாய்மொழியில பெருமாளை உள்ளே தான் அனுபவித்து அந்த அனுபவத்தினால் இவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆசை, பெருமாள் இடத்துல வந்த பிரீத்தி, அது இவருக்குள்ள நிக்க முடியாம கட்டுக்கடங்காம அப்படி பிரவகிச்சுண்டு இவரை புலந்துண்டு வெளியில வர்றது. அந்த அனுபவம் 6 இருக்கு பாருங்க, அதையெல்லாம் 1000 பாசுரங்களாக பேசி தனக்குள்ள இருந்த அந்த விடாயெல்லாம் தீர்த்துண்டார் ஆழ்வார். ஏதோ ஒரு ஃபீலிங் சுவாமி, ஒரு கஷ்டமோ சந்தோஷமோ சோகமோ கோபமோ ஏதோ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து. நமக்குள்ளேயே போட்டு 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 புழுங்கின்னு இருக்கோம். ஒரு நாள் என்ன ஆகும்?
அப்படியே மாற வெடிச்சுடுறதோ இல்லையோ, இவனே கொலாப்ஸ் ஆயிடுறானோ இல்லையோ, அந்த மாதிரி பகவானை போட்டு அனுபவித்து 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 ஆழங்கால் பட்டு அந்த காதல் வெள்ளம் அப்படியே ஆழ்வாருக்குள்ள கரபுரண்டு ஓடுறது. அது ஆழ்வாரையே உடைச்சுட்டு வெளில வந்துடும் போல் இருக்கு. அப்ப ஆழ்வார் என்ன பண்ணார், அதுவா உடைச்சுட்டு போறதுக்கு முன்னால நாமளாத வெளியில விடலாம்னு சொல்லி 1102 பாசுரங்களா அந்த வெள்ளத்தை வெளியில விட்டார். அந்த வெள்ளத்தினால நமக்கெல்லாம் தாகம் தீர்ந்தது. நம்ம சம்சாரத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய தாபம்னு சொல்லக்கூடிய அனல் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அப்படி நம்முடைய விடாய் தீரும்படி, ஆழ்வாருடைய விடாய் தீரும்படி பெருமாள் வந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணினதையெல்லாம் இந்த திருவாய்மொழியிலே பறக்க பேசியிருக்கிறார். பிரபத்திய சொல்லியிருக்கார், சரணாகதியை சொல்லிருக்கார், துவயமந்திரத்தினுடைய விவரம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுல இப்படி ஆழ்வார் பல காலம் பகவானை அனுபவித்து அந்த அனுபவத்துக்கு போக்கு வீடாக சரணாகதி அனுஷ்டித்து இந்த க்ஷணமே பெருமாளை அடையணும் அப்படின்னு அவசரப்பட்டு இந்த பக்தியை கொண்டோ இந்த சரணாகதியை கொண்டோ சம்சாரி சேத்தனர்கள்னு சொல்லக்கூடிய நம்மளையெல்லாம் திருத்தி 36 திவதேசத்து எம்பெருமான்களை பாடி அருளி செய்யப்பட்டது திருவாய்மொழின்னு சொல்லக்கூடியதான பிரபந்தம். இப்படி எல்லாம் ஆழ்வார் மாறி மாறி பக்தியையும் ஞானத்தையும் நமக்கெல்லாம் ஊட்டிண்டே வந்தார். நன்னா திருவாய்மொழி முழுக்க ஒரு முறை சேவிச்சு உற்று நோக்கி பாருங்க. ஆழ்வார் பெருமாளோட சேர்ந்து அனுபவிச்சு சந்தோஷமா பாடிண்டே இருப்பார். திடீர்னு பெருமாள் ஆழ்வாரை விட்டுட்டு போயிடுவான், அப்ப சோகமா பாடிண்டே இருப்பார். இது ஒரு முறை இல்ல, பல முறை மாறி மாறி நடக்கும். சேருவான் பெரியவான், சேருவான் பெரியவான், சேருவான் பெரியவான், சிரிப்பார் அழுவார், சிரிப்பார் அழுவார், இப்படியே போயிட்டு இருக்கோம். வேற எந்த ஆழ்வாருடைய பிரபந்தத்திலேயே இந்த பார்க்க முடியாது நாம. இது எதுக்காகன்னா, மாறி மாறி சம்ஸ்லேஷமும் விஸ்லேஷமும் கொடுத்தது ஞானம் வளர்க்க, பக்தி வளர்க்க. சம்ஸ்லேஷம் அப்படின்னா பெருமாள் வந்து ஆழ்வாரோட சேர்ந்து இருக்கிறது. பெருமாள் வந்து ஆழ்வாரோட சேர்ந்து இருந்து தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் கொடுக்கறான், தரிசனம் கொடுக்கறான், ஆழ்வாரை சேர்த்து கட்டிண்டு ஆழ்வாரோட கொஞ்சின்னு இருக்கான் பெருமாள். அப்போ ஆழ்வார் ஆச்சரியமா தன்னுடைய ஞானம் வளர்ந்துட்டே போறது. பகவான்னா இப்படிதான் இருப்பான், அவனுடைய பெருமைகள்லாம் இப்படிதான் இருக்கும், அவனுடைய அருமை பெருமைகள்லாம் நான் சொல்றேன் பாசுரத்துல கேட்டுக்கோங்கன்னு சொல்லி அப்படியே கம்பீரமா நெஞ்ச நிமித்திண்டு தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் உபதேசம் பண்றாரு. இங்க இந்த மாதிரி பெருமாள் வந்து கிட்ட நின்று சேவை கொடுக்க 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 பகவானை பத்தினதான பர ஞானம் வளர்ந்துட்டே போறது ஆழ்வாருக்கு. அதனால பெருமாள் ஆழ்வார்கிட்ட நெருங்கி வர 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 ஆழ்வாருடைய ஞானம் வளர்ந்துட்டு போறது. அப்ப ஏண்டாப்பா பிரிஞ்சு போறேன்னா, சேர்ந்து இருக்கிறத விட பிரிவுல தான் காதல் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளை விட்டு ஆழ்வார் பெரிய பெரிய ஆழ்வாருக்கு பெருமாள் மேல இருக்கக்கூடிய காதல் ஜாஸ்தியாயிட்டு போறது. பக்கத்துல இருக்கிற போது பெருமாள் எல்லா அனுபவத்தையும் கொடுத்தபடினால அதை உபதேசமா பண்ணிட்டு இருக்காரு உலகத்துக்கு. இப்போ அந்த அனுபவம் தனக்கு கிடைக்காதபடினாலே கண்ணில்லாத குருடனுக்கு திடீர்னு பார்வை வந்து இழந்தா போல ஆழ்வாருடைய நிலையாகி அந்த பெருமாளை பிரிந்த சோகத்துல புலம்பின் இருக்கார். இப்ப பக்தி ஜாஸ்தியாயிண்டே போறது. எந்த உறவா இருந்தாலும் நடுவுல கொஞ்சம் பிரிவு ஏற்பட்டா அந்த உறவுல ஒரு தாக்கம் நீடிக்கும்னு சொல்றாளோ இல்லையோ லோகத்துல. அந்த மாதிரி பெருமாளை பிரிஞ்சிருக்கிற சமயத்துல ஆழ்வாருடைய பக்தி தலையெடுக்கிறது. இப்ப நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம கூட இருந்துட்டு இருக்கான்னா அருமை தெரியாது. ஒரு மாசம் 2 மாசம் அவளை பார்க்காத இருந்து பாக்குறோம்னா கொஞ்சம் ஒரு ஆசை அதிகமா இருந்தோ இல்லையோ. அந்த மாதிரி பெருமாள் கூடவே இருக்கிறச்ச தெம்பா இருக்கார், ஊருக்கு உபதேசம். பெருமாள் தன்னை விட்டு போனா விட்டு உடஞ்சு போயிட்டார். அதனால பெருமாளை நினைச்சு அனுபவிச்சு அழறார், பக்தி ஜாஸ்தியாயிட்டு போறது. இப்படி ஆழ்வாருக்கு பக்தியையும் ஞானத்தையும் மாறி 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 வளர்க்கறதுக்காக பெருமாள் வந்துண்ணும் போயிட்டும் இருக்கான் ஆழ்வார் இடத்துல. ஏன் சுவாமி ஏதான ஒண்ணு போறாதா? போராது. வெறும் பக்தியினாலேயும் மோட்சம் போக முடியாது, வெறும் ஞானத்தினாலேயும் மோட்சம் போக முடியாது. நம்ம சம்பிரதாயத்துல மோட்சம் போறதுக்கு என்ன வழின்னா பக்தி ரூபான ஞானம் அப்படின்னு பக்தியும் ஞானமும் ரெண்டும் வேணும். அது ரெண்டுத்தையும் ஆழ்வாருக்கு கொடுக்கறதன் மூலமா இது ரெண்டும் நமக்கெல்லாம் வேணும்னு பெருமாள் புரிய வைக்கிறான். ஆழ்வாருக்கு பகவானுடைய அனுபவம் விஞ்சி இருக்கக்கூடிய தசையில் ஞானத்தில் தன் பேச்சுன்னு சொல்லும்படியா மகா ஞானியா மத்தவாளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். தான் ஆழ்வார் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு மத்தவாளுக்கு உபதேசம் பண்றதுக்காக வந்திருக்கோன்ற காரியத்தை பண்ணிட்டு இருக்கார் ஆழ்வார். பகவானை பிரிந்து ஆறாமல், பகவானை பிரிஞ்சுட்டோமே பக்கத்துல இல்லையே அப்படின்னு ஆழ்வாருடைய மனசு ஆறாமல் இருக்கக்கூடிய பிரிவு தசையிலே, பெருமாளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய தசையிலே புலம்புறார். அப்போ பிரேமத்தில் பெண் பேச்சு. ஒரு கணவனை பிரிந்திருக்கக்கூடிய பெண் எப்படியெல்லாம் புலம்புவாளோ, அவரை பார்த்து தன்னால எடுத்து எங்க இருக்காரோ இல்லையோ, சாட்டாரோ இல்லையோ தெரியலையோ, எப்போ ஒரு வேறுனு புலம்புறாளோ இல்லையோ, அந்த மாதிரி புலம்பக்கூடிய ஒரு பெண்ணா மாறிவிட்டார் ஆழ்வார். பராங்குஷ நாயக்கியா மாறிவிட்டார். நன்னா பாருங்க, எப்பெல்லாம் பராங்குஷ நாயக்கியா மாறுறார், பெருமாள் பெரியரச்செல்லாம் பராங்குஷ நாயக்கியா மாறுறார். கங்குளும் பகலும் கண் துயிலறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். இப்படி பொம்மநாட்டியாவே ஆமடியாலாவே மாறி அழறதெல்லாம் பெருமாளுடைய பிரிவிலே. இப்படி ஞானத்தில் தன் பேச்சு,
ஞான தசையில பெருமாள் கூட இருக்கிற போது ஞானம் ஜாஸ்தியா போறது, ஆழ்வாராகி ஆச்சாரியனாகி உபதேசம். பெருமாள் பெரிய தசையில பிரேமத்தில் பெண் பேச்சுன்னு காதல் மிகுதியாலே பெண்ணாக மனைவியாக புலம்பக்கூடியதான நாயிகா பாவம். இப்படி ஆச்சரியமா பெருமாள் ஆழ்வாரை மாறி மாறி ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்து நம்மளை எல்லாம் திருத்தி அருளினான். அந்த ஆழ்வார் விஷயமாக இன்னும் மேலே அனுபவிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தடே இந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்களம். ஆழ்வாரெம்பெருமானார் சிறார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.